श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुडाभिरामं श्रीमत्तदङ्करियुगलं प्रणमामि मूर्धना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गलिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதனில் குலவர் தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கலித்வம்சி தயாபாத்திரம் பஷாத் சுந்தர சங்கீதம் அஜ்ஞாத ஞாபகம் பும்சாம் அஸ்மத்தேசிகம் ஆசிரயே ஷடாரிமுக நிஸ்ருத திரவிட வேத நிர்வாககம் ஸ்வபக்தஜன ரக்ஷண க்ஷண கிருபார்த்த சத்தீக்ஷணம் स्वसूक्ति रचनोज्ज्वल गुरुपरंपरा वैभवं यतीन्द्र पदशेखरं तम अपरांग रम्यं भजे। श्रीयपतिயான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்கள் எல்லோரும் ஜெகத்தினுடைய நன்மைக்காக திராவிட வேதம் என்று கொண்டாடப்படக்கூடிய இனிமையான தமிழிலே அமைந்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களை வெளியிட்டார்கள். அந்த திவ்ய பிரபந்தங்கள் தான் நம் அத்தனை பேருக்கும் உஜ்ஜீவனத்தை கொடுப்பதற்கு மிகவும் சிறந்ததாய் பொருத்தமான ஒரு நூலாக அமைந்திருக்கிறது, சாஸ்திரமாக அமைந்திருக்கிறது. சாஸ்திரங்கள் பலவாக பிரிந்திருக்கின்றன. ஆதௌ வேதாக பிரமாணம் என்று முதலிலே சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலே யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே என்று சொல்லுகிற கணக்கிலே எம்பெருமான் ஜெகத்தை படைப்பதற்கு முன்பாக நான்முகனான பிரம்மாவை படைத்தார். படைத்தவருக்கு வேதங்களை உபதேசித்தார். அந்த வேதங்கள் எல்லாம் வடமொழியிலே அமைந்திருக்கக்கூடிய திவ்யமான சாஸ்திரங்கள். அது சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலே எம்பெருமான் வெளிப்படுத்தினான். கிருதயுகம் என்று அந்த முதல் யுகம் தர்மம் நன்கு தழைத்தோங்கி 4 கால்களிலே நன்றாக வாழ்ச்சி பெற்று இருந்தக்கூடிய ஒரு காலம், சமயம். அதனால வடமொழி வேதங்கள்ங்கிறது அனைவருக்கும் நன்கு சிறந்த பிரமாணமாய் நல்ல ஞானத்தை கொடுத்து உஜ்ஜீவனத்திற்கு வழியும் கொடுத்து அனைத்திற்கும் தகுதி பெற்றதாக அமைந்திருந்தது. ஆனால் காலப்போக்கிலே நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய காலமோ கலிகாலம், கலியுகம். இந்த சமயத்திலே எப்பொழுதோ 4 யுகங்களுக்கு முன்பாக முதல்ல சிருஷ்டி பண்ணும் பொழுது எம்பெருமான் வெளியிட்ட அதே வேதாந்தங்களுடைய அர்த்தத்தை கிரகிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஆயுசும் குறைவு, ஞானமும் குறைவு, சக்தியும் குறைவு. அப்படி இருக்க நமக்கு அந்த அர்த்தங்களை எப்படி பெறுவது? இதே வேதங்கள் மூலமாகத்தான் நமக்கும் ஞானம் ஏற்பட வேண்டும். அந்த ஞானத்தின் மூலமாக தான் மோட்சம்ங்கிறது நமக்கு கிட்டும். ஞானான் மோக்ஷா அஜ்ஞானாத் சம்சாரஹா யா வித்யா சா விமுக்தையே என்று பல பிரமாணங்கள் தெரிவிக்கும் பொழுது வித்யை ஞானம் நமக்கு அவசியம் வேண்டும். அந்த ஞானத்திற்கு ஏற்பதான் அனுஷ்டானம் இருக்கும். அனுஷ்டானத்திற்கேற்ப கடைபிடிக்க எம்பெருமானுடைய பிரசாதம், அவருடைய அந்த அருளை பெற்று நாம் உஜ்ஜீவனத்தை பெறலாம், முக்தி பெறலாம் என்று இதுதான் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்க மிகவும் அரிதான அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை அறிய வேண்டும் என்றால் மிகவும் சிரமமாக இருக்குமே. அப்ப அதே அர்த்தங்களை நாம் எப்படி பெறுவது? எளிமையான விதத்துல அந்த அர்த்தங்களை நாமும் பெற்று உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் எப்படி வடமொழி வேதங்கள்னு அமைந்திருக்கின்றனோ அதே போல தென்மொழி, தமிழ் மொழி வேதங்கள் என்றும் உள்ளன. அந்த சாஸ்திரங்களை அதற்கேற்ப ஒரு காலம் வருகிற சமயத்திலே வெளியிட வேண்டும். எதற்குமே காலம் அவசியமா பார்க்கணுமே. அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அந்தந்த சாஸ்திரங்களை பிரவர்த்தனம் பண்ணால்தான் அதற்கு இருக்கக்கூடிய பெருமையே மனசுல படும். அதற்கு
எல்லா இடத்துலையும் அதற்கு ஒரு அங்கீகாரம் பெற்று அனைவரும் அதை உஜ்ஜீவனத்திற்கு வழியாக கை கொள்ளுவார்கள். அப்படி ஒரு தக்க சமயம் எப்பொழுது வாய்க்கும் என்று எம்பெருமான் தானே சங்கல்பித்துக் கொண்டு கலியுகத்தினுடைய முன்பாக துவாபர யுகத்தினுடைய இறுதி காலத்திலும் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலுமாக உயர்ந்த இந்த திவ்ய பிரபந்தங்கள் தமிழ் வேதங்களை ஆழ்வார்கள் மூலமாக வெளியிட்டருளினான். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அருளி செயல்கள் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தன. எத்தனையோ பெருமைகள் அதற்கு அடங்கி இருக்கின்றன. ஆழ்வார்கள் ஏத்தம் அருளி செயல் ஏத்தம் தாழ்வாதமின்னி அவை தாம் வளர்த்தோ ஏழ்வாறு முய்ய அவர்கள் செய்த வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்ந்து என்று உபதேசரத்தினமாலையில மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார், அருள் பெத்த நாதமுனி முதலான நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஏதோ ஆழ்வார்களும் சாமானிய கவிஞர்களை போல ஏதோ தமிழ்ல பல பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள், அவ்வளவுதானே அவர்களுக்கு பெருமை என்று சாதாரணமா நமக்கு புரியும். ஆனால் அப்படி அல்ல. அவர்கள்லாம் தெருள் பெற்ற ஆழ்வார்கள். இருள் தருமா ஞானத்துக்குள்ளே எல்லோருக்கும் அஞ்ஞானம் மூடி கிடக்கிற இந்த சமயத்திலே இவர்கள் தெருளை எப்படி பெற்றார்கள்னா தங்களுடைய முயற்சியே அல்லாமல் நிறைய எம்பெருமானுடைய நிர்கேதுக்கு கிருபையினாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றார்கள். எத்தனையோ ரிஷிகளுக்கு ஞானம் இருக்கிறது. வசிஷ்டர், வாமதேவர், புலஸ்தியர், வால்மீகி, எத்தனையோ ரிஷிகள் இருக்க அவர்களை விட இந்த ஆழ்வார்களுக்கு ஏற்றம் என்ன என்றால் அத்தனை ரிஷிகளும் ஸ்வயத்தன பரர்கள். தங்களுடைய யத்தனத்தினாலே நெருப்புக்கு நடுவிலே நின்று தபஸ் செய்வது, மலைக்கு உச்சியிலே நின்று தபஸ் செய்வது, நீருக்கு அடியிலே அமிழ்ந்து ஆழ்ந்து தபஸ் செய்வதுன்னு தங்கள் முயற்சியினாலே அப்படி நீண்ட காலம் முயற்சி செய்து பெருமானுடைய அருளாலே ஞானம் கைவரப் பெற்றார்கள் ரிஷிகள். ஆனா ஆழ்வார்கள் அந்த மாதிரி எந்த தபஸும் செய்யவே இல்லை. நெருப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா, விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானை மெய்மலத்தூய் கைதொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்துன்னு முதலாழ்வார்களுக்குள்ளே ஆழ்வார் காட்டுறார். இந்த மாதிரி எம்பெருமானுடைய நிருகேதுக கிருபையை பெற்றவர்கள் ஆழ்வார்கள். இவர்கள் எந்த சாதனத்தையும் அனுஷ்டிக்கல. இவர்களுக்கு எந்த சாதனமும் இல்லாமல் நிறைய எம்பெருமானே அஞ்ஞானத்தை போக்கி துளியும் இவர்களுக்கு அறிவின்மைங்கிறதே மிச்சம் இல்லாதபடி வைகுந்தத்துக்கு சென்றால் எப்படிப்பட்ட ஞானம் பிரகாசிக்குமோ, தங்கு தடையே இல்லாமல் எப்படிப்பட்ட ஞானம் பக்தி எம்பெருமான பற்றின அந்த உயர்ந்த சொரூபம் எல்லாம் எப்படி அனுபவத்திற்கு கிடைக்குமோ அதே விஷயத்தை இந்த அஞ்ஞானம் மூடி இருக்கக்கூடிய இந்த சம்சார மண்டலத்திலேயே எம்பெருமான் காட்டி கொடுத்தான்னு சொன்னால் அது ஆழ்வார்களுக்கே இருக்கக்கூடிய உயர்த்தி பெருமை. அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய அந்த ஏற்றத்தை அறிபவர்கள் யாருன்னா சாமானியப்பட்ட ஜனங்களால அறிந்து கொள்ளவே முடியாது. அருள் பெத்த நாதமுனி முதலா நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு, ரொம்ப பேதை மனமே, குழந்தைய போல இருக்கக்கூடிய மனசே என்று தன்னுடைய மனசையே தட்டி கொடுத்து நீ ஆழ்வார்களை சாமான்யமாக எடை போடாதே. மற்ற கவிஞர்கள் மற்ற ரிஷிகள் எல்லாம் எப்படி எம்பெருமான அனுபவித்தார்களோ அதை போலத்தான் இவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள் என்று எடை போடவே போடாதே பேதை மனமே. அப்படி அல்ல. எப்படி இவர்கள்னா அருள் பெற்றார்கள். எப்படி ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றார்களோ அதை விட இன்னும் ஏற்றத்தோடு அந்த ஆழ்வார்களாலேயே அருள் பெற்றவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் என்று குரு பரம்பரைய ரொம்ப விசேஷமா தெரிவிக்கிறார். சுவாமி நம்மாழ்வாரிடத்திலிருந்து நிருகேதுக்கு கிருபையை பெற்றவர் சுவாமி நாதமுனிகள். 12,000 முறை கண்ணினம் செலுத்தாம்பை அவ்விடத்துல விண்ணப்பித்து ஆழ்வாருடைய அருளை பெற்று அதனாலன்னோ திவ்ய பிரபந்தங்களை தாம் பெற்றதோடு அல்லாமல் நாடு முழுக்க அனைவரும் பெற வேண்டும்னு பிரச்சாரம் செய்தார். அத்தகு கருணையோடு நாதமுனிகள் எப்படி இதெல்லாம் அவருக்கு கைவர பெற்றதுன்னா நம்மாழ்வாருடைய அருளாலே. அப்ப ஆழ்வார்கள் எல்லாம் பெருமானாலே அருள பெற்றவர்கள். அந்த ஆழ்வார்களுடைய விசேஷ கட்டாட்சத்திற்கே பாத்திரபூதரானவர்கள் நாதமுனி முதலான நம் தேசிகரையல்லால். இதுலயும் ஒவ்வொரு ஆச்சாரியரும் தம் ஆச்சாரியராலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். எம்பெருமானால மயர்வர மதிநலம் அருள பெற்றது பெருமையா, இல்ல ஒரு ஆச்சாரியன் மூலமாக மயர்வர மதிநலம் அருள பெற்றது பெருமையான்னா ஆச்சாரியன் மூலமாகத்தான் பண்ணணும்னு கண்ணனே கீதையில தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்சினா. அர்ஜுனா, நீ ஏதோ கலக்கத்துல இருந்தாய், உன்னிடத்துல பாசத்தினால 2 வார்த்தை உனக்கு சொன்னேன், உபதேசித்தேன ஒழிந்து இது கேட்கக்கூடிய முறையே அல்ல. நான் உனக்கு உபதேசித்ததும் தகுந்ததே அல்ல. நீ எப்படி கேட்கணும்னா போய் ஆச்சாரியர்களிடத்துல அடிபணிந்து நிறைய சுஷ்ரூஷை பண்ணி அவர்களுடைய அருளை பெற்று அவர்களா பார்த்து சந்தோஷப்படணுமா. இந்த சிஷ்யன் நன்னா நமக்கு கைங்கரியம் பண்றானே, இவனுக்கு இந்த உயர்ந்த அர்த்தத்தை உபதேசிக்கலாமேன்னு தக்க தருணத்தை ஆச்சாரியர்களே தங்களுடைய திருவுள்ளத்தாலே நினைத்து உபதேசிப்பார்கள்.
அந்த அளவுக்கு நீ ஆச்சாரியர்களை பின்பற்றி போய் பெற வேண்டும்னு கண்ணன் உபதேசிக்கிறான். அப்படி ஒரு ஆச்சாரியன் மூலமாக பெறுவதுங்கிறது தான் உயர்ந்ததுன்னு கண்ணனே தெரிவித்திருக்கிறார்னா அப்போ அதுதானே இன்னும் உயர்ந்தது. அந்த உயர்ந்தி அந்த பெருமை யாருக்கு அமைந்திருந்ததுன்னா நம் தேசிகர். தேசிகர்னா ஆச்சாரியன்கிறது தான் அர்த்தம். அப்ப நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஏற்றம் உண்டு. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய வைபவம் சரித்திரம் குரு பரம்பரா வைபவம். குரு என்கிற சொல்லும் ஆச்சாரியங்கிற சொல்லும் எல்லாம் ஆச்சாரியனையே குறிக்கிறது. குருன்னு சொன்னால் யார் ஒருவர் அறிவின்மை இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுப்பவர். எது இருட்டு? இந்த சம்சாரத்துல ஏதோ தாழ்ந்த விஷயங்களையே உயர்ந்ததுன்னு எண்ணி அதற்கு பின்னையே போய் கொண்டிருந்தால் அப்ப அது இருட்டாகிற அஜ்ஞானம். அந்த அறிவின்மையை தொலைத்து சிறந்த ஞானமாகிற வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பவர் குரு. அப்படிப்பட்ட குரு யாரோ ஒருத்தர் இருவர் அல்ல, பரம்பரையா. இன்று நாம் பிறந்திருக்கிற எனக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்காருன்னா அவருக்கு முன் அவருக்கு முன் அவருக்கு முன் எத்தனையோ பரம்பரையா பல ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே. அத்தனை ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தையும் நாம் தெரிந்து அதன் மூலமாகவே சத்தை நமக்கு ஏற்படுகிறது. ஆச்சாரியருடைய அந்த வம்சம் அவருடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு வேதங்களே விதிக்கின்றன. ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி பகவத்தஹா என்று தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலிருந்து தொடங்கி பகவான் வரைக்கும் வரிசையா இருக்கக்கூடிய பரம்பரையை ஸ்மரிக்க வேண்டும். இது 2 முறையிலும் ஸ்மரிக்கலாம். ஒன்று மேலிருந்து தொடங்கி கீழ் வரை எம்பெருமானிடத்திலிருந்து தொடங்கி என்னுடைய ஆச்சாரியன் வரைங்கிற அந்த வரிசையிலையும் தியானிக்கலாம். அல்லது என்னுடைய ஆச்சாரியனிடத்துல தொடங்கி அவருக்கு முன் அவருக்கு முன் அவருக்கு முன்னு நேர எம்பெருமான் வரைக்கும் தியானிக்க வேண்டும்னு இது வேதமே நமக்கு உபதேசிக்கிறது. ஸ்மிருதிகள் அத்தனை கிரந்தங்களும் நமக்கு ஆச்சாருடைய பெருமையை மனசால தியானிக்க வேண்டும். ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளை லோகாச்சாரியரும் ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் என்று காட்டினார். துவயமகாமந்திரத்தை எப்பொழுதும் அனுசந்திக்க வேண்டும். தனித்து துவயமந்திரத்தை அனுசந்தானம் கூடவே கூடாது. இந்த துவயமந்திரம் நமக்கு கைவர பெற்றதே ஒரு ஆச்சாரியர் பரம்பரை மூலமாகத்தானே நமக்கு கிடைக்க பெற்றது. அதனாலே அந்த கர்த்தவியத்தோடு ஒரு நன்றி உணர்வோடு அந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேரையும் தியானிக்க வேண்டும் என தெரிவித்து, அதே மாதிரி பரிகிராஹ்யம் பூர்வர்களுடைய வச்சனமும் அனுஷ்டானமும் தர்மஜ சமய பிரமாணம் வேதாஷ்ட என்று வேதத்தின் மூலமாக ஞானத்தை பெறுவதை விட தர்மஜன் தர்மம் அறிந்த பெரியவன் ஞானம் அனுஷ்டானம் நன்னாகவே உடையனான ஒரு குரு ஆச்சாரியனை அடைந்து அவன் செய்கிற அந்த செயல்கள் அவனுடைய அந்த அனுஷ்டானத்தை பார்த்தாலே போதும், நமக்கு சிறந்த ஞானம் ஏற்பட்டுவிடும். ஏன்னா வேதத்துல பலவிதமாக கூறியிருக்கும், ஒன்றோடு ஒன்று முரண்படுமா போல பல வாக்கியங்கள் இருக்கும். அதை படித்து நாம ஞானத்தை பெற வேண்டும்னு சொன்னால் தலை சுத்தி எங்கேயோ போய் முக்கிடுவோம். எத்தனை ஆயுசு செலவழித்தா கூட வேதங்களை முழுவதுமாக படிக்கவே முடியாது. பரத்வாஜருங்கிற ரிஷி 300 வருஷங்கள் தவித்தார். அத்தனை வேதத்தையும் படித்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தார். கடைசியில இந்திரன் அவருக்கு என்ன காட்டினார்? பெரிய 3 மலைகளை காட்டி அதற்கு முன்னாடி 3 கைப்பிடி மண்ணை எடுத்து காட்டினார். இவ்வளவுதான் நீர் இந்த 300 வருஷத்துல படிச்சது, இன்னும் நீர் படித்து தெரியாத அறியாத இன்னும் வேதத்தினுடைய பாகம் இவ்வளவு இருக்கிறதுன்னு காட்டினார். அப்ப அனந்தாவை வேதாகான் எல்லையில்லாத வேதங்களை படித்து நான் ஞானத்தை கைவர பெறுகிறேன்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது, முடியாத காரியம். அப்ப எது சுலபமான காரியம்? அந்த வேதங்களுடைய சாரத்தை நன்றாக உணர்ந்த பெரியோர்கள், ஞானிகள், ஆச்சாரியர்கள், அவர்களுடைய சமயம், அவர்களுடைய ஆச்சாரம், அவர்களுடைய உபதேசம், இதை பெற்றோம்னு சொன்னால் அதுவே சிறந்தது. அதுதான் நமக்கு கை கொள்ள தகுந்தது, அதுதான் நமக்கு பயன்படும். அத்தகு ஆச்சாரியர்களுடைய வைபவம், அவர்களுடைய அவதாரம் என்ன, அவர்கள் உபதேசித்தது என்ன, இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்னும் ஆச்சாரியர் நம்பிள்ளையினுடைய அந்தேவாசியா இருந்து அவருக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்த சிறந்த ஆச்சாரிய அனுஷ்டான சீலர். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர் தாமே கருணையோடு 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூலை அருளி செய்திருக்கிறார். அந்த நூலை துணையாக கொண்டு ஆச்சாரியருடைய சரித்திரத்தை அனுபவிக்கலாம்னு கடந்த பல காலக்ஷேபங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல முதல் கட்டமாய் சுவாமி என்ன தெரிவிக்கிறார்னா அதாவது பிரவேசத்தை சாதித்தார். எப்படி எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருளி இருக்கிறான், அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு எப்பேற்பட்ட பெருமைகள் உண்டுன்னு வடமொழி வேதங்களுடைய பிரமாணம் என்ன, ஸ்மிருதிகள் இருந்து பிரமாணம் என்ன, அடுத்து திவ்ய பிரபந்தங்கள்ல இருந்து பிரமாணம் என்ன, இத்தனையும் எடுத்து காட்டி வைகுண்டத்துல அவர் எப்படி இருக்கிறார்னா ச ஏகாகி ந ரமேத, எல்லா பெருமைகளும் அவருக்கு இருந்தாலும் தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பிதிருஹதயம் கிடக்குமா போலே வருத்தத்தோடு தான் காணப்படுகிறார். எல்லாத்தாலையும் நிறைந்தவர். அபாப்த சமஸ்த காமன்னு உபனிஷத்து கொண்டாடினாலும் திருவுள்ளத்தை சோதித்து பார்த்தால், சற்று அவருடைய திருவுள்ளத்தை பார்த்தா எப்படி தெரிந்ததுன்னா ஒரு வாட்டம், ஒரு வருத்தத்தோடு காணப்பட்டாராம் எம்பெருமான். எதனாலேன்னா
அத்தனை பிள்ளைகள், நித்தியசூரிகள், முக்தர்கள் எல்லாரும் கூடி இருந்தாலும் சம்சாரத்துல இன்னும் பல ஜீவாத்மாக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. எல்லாருமே எம்பெருமானுடைய குழந்தைகள் தான். ஒரு 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 தம்பதிக்கு 4 குழந்தைகள்னு வைத்துக் கொள்வோம். அதுல 3 பேர் கூடவே இருக்கா. ஒரு பையன் மட்டும் எங்கேயோ விதேசத்துல வெளிநாட்டுல இருக்கான்னா, இந்த பெற்றோர்களுக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கிற பையனிடத்திலேயே தான் மனசு எப்பொழுதும் இருக்கும். ஒரு பண்டிகை வந்தது, தீபாவளி வந்தது, சங்கராந்தி வந்ததுனாலும் அந்த பிள்ளை என்ன பண்றான்னு தெரியலையே, அவன் புதுசு உடுத்தின்றானான்னு தெரியலையே, அவனுக்கு பொங்கல் பண்ணி கொடுத்தாலா தெரியலையே, பக்ஷணம் கொடுத்தாலான்னு தெரியலையேன்னு இந்த பெற்றோர்கள் அவனையே குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்களா? அதே போலத்தான் இந்த சம்சாரத்துல கிடந்து நோவுபடுகிற நம்மையே குறித்து எம்பெருமான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறானாம். அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், முக்தர்கள் அவர்களை அனுபவிப்பதை விட இவர்கள் இன்னும் நம்மை அனுபவிக்காமல் தவிக்கிறார்களே என்று நம்மிடத்திலேயே ஹிருதயம் குடிகொண்டு இவர்களை எப்படி திருத்தலாம்னு பார்த்தவர் பல விதங்கள்ல எம்பெருமான் முயற்சி பண்ணி பார்த்தார். வேதங்களை முதற்கண் கொடுத்தார். அந்த வேதங்கள் மூலமாக ஞானம் கைவர பெற்றவர்களாய் வரட்டும்னு இருந்து பொறுமையா பார்த்தார். ஆனா வேதங்களை புரிந்து கொள்வது மிகவும் சிரமமாக போய்விட்டது. சரி, தாமே அவதரிக்கலாம் என்று மீனொடு ஆமை கேழல் அறிகுறலாய்னு கீழே பல அவதாரங்களை செய்து பார்த்தார். அந்த அவதாரங்கள்லையும் அவஜானந்தி மூலாக மானுஷீந்தனும் ஆசிரிதம் என்று எம்பெருமான் திருவுள்ளம் நொந்து வைகுந்தது கிளம்பிட்டாராம். நான் என்னதான் கீழே வந்து என்னை எளியவன் பெரியவன் எப்படி காட்டினாலும் இவர்கள் என்னை ஏற்க மாட்டேன் என்கிறார்களே. நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று என்னோடு சேருவதற்கு உடன்படுவதற்கே இவர்கள் யாரும் இசையாமல் போக பெருமான் ரொம்ப வருத்தத்தோடு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான். சரி, என்னதான் செய்வது, இவர்களை எப்படி திருத்துவதுன்னு பார்த்தவன் ஒரு வேடனானவன் எப்படி ஒரு மானை பிடிப்பதற்கு மற்றொரு மானையே கொண்டு அந்த மானை பிடிப்பனும், பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலே என்று அற்புதமாக காட்டினார். வேடர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுவா. ஒரு யானையை பிடிக்கணும்னா ஏற்கனவே பிடிக்கப்பட்ட ஒரு யானையை பழக்கி அதை நடுவுல கட்டி வைத்து அதை சுத்தி பள்ளம் போட்டு அதை இலை சிறகுகளால மூடி அந்த யானையை நடுவுல நிறுத்தி வைப்பா. தூரக்கேந்து மற்ற யானைகள் எல்லாம் இந்த யானையை பார்த்து, நம்முடைய கூட்டத்துல ஒருத்தன் அங்க இருக்கானே, அவனை போய் பார்க்க வேண்டும்னு எல்லாம் அருகே வரும். வந்து தொப்பு தொப்புன்னு அந்த பள்ளத்துல விழுந்த உடனே அத்தனை யானைகளையும் அந்த வேடை பிடித்து கொண்டு வருவான். இதே போலத்தான் மானை பிடிப்பவர்கள் பிடிக்கிறார்கள். அப்ப அந்தந்த மிருகங்களை அந்தந்த ஜாதியிலேயே இருக்கக்கூடிய ஒன்றை வைத்துதானே பிடிக்கிறான்னு பார்க்கிறோம். இதை போல இவர்கள்லாம் ஜீவாத்மாக்களா? இந்த ஜீவாத்மாக்களை நாம் பரமாத்மா பிடிப்பதுங்கிறது ஆகவே ஆகாது. நாம் பரமாத்மா வேறு ஜாதி, இவர்கள்லாம் நமக்கு தொண்டர்கள், அடிமைகள்ங்கிறவர்கள் வேற ஜாதி. அப்ப அவர்களோடு நாம ஒக்க கலந்தாலும் ஏற்க மாட்டார்கள், நம்மை அங்கீகரியார்கள். சரி, இவர்களை எப்படி திருத்தலாம்? இவர்களுக்குள்ளே சிலரை கொண்டு இவர்களை திருத்த வேண்டும் என்று பார்த்து மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்குள்ளே யாரோ சிலரை எம்பெருமான் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிருகேதுகமாக மயர்வர மதிநலம் அருளினான். மயர்வுன்னு சொன்னா அஜ்ஞானம், அறிவின்மை, ஏதும் தெரியாமல் எங்கெங்கோ சுத்தி கொண்டிருக்கிறோம். எதனாலன்னா மயர்வினாலே, அஜ்ஞானத்தினாலே, ஞானம் இல்லாமையினாலே. ஞானமே இல்லைன்னு சொன்னால், ஞானம் இல்லைன்னா அஜ்ஞானம்ங்கிறது என்ன அர்த்தம்? நமக்கு வேண்டிய விஷயத்துல ஞானம் இல்லாமல் ஏதோ வேண்டாத விஷயங்கள் பலதையும் படித்துக் கொண்டிருக்கிறோம். பெயருக்கு பக்கத்துல ஆங்கில எழுத்துல எத்தனையோ எழுத்துக்களை போட்டு அந்த கல்லூரியில இதை வாசித்தேன், இதுல அங்க வாசித்தேன், இதுல முதல் மதிப்பெண் எடுத்தேன், எத்தனையோ சொல்லிக்கிறோம். இத்தனை கல்வி கற்று இருக்கிறோமே, இதெல்லாம் ஞானம் தானேன்னு சொன்னால் செருப்பு குத்த கத்தவோபாதி வித்யான்யா சில்ப நைபுணம் என்று ஆச்சாரியர்கள் இதெல்லாம் ஏற்பதே கிடையாது. யா வித்யா சா விமுக்தையே. எந்த ஒரு படிப்பு நமக்கு முக்தியை பெற்றுக் கொடுக்குமோ, மீண்டும் இந்த சம்சாரத்துல தவிக்காமல் நம்ம இங்கிருந்து அக்கறைக்கு ஏற்றக்கூடிய ஒன்று எது ஒரு வித்தியோ அதுதான் நமக்கு வித்தியை, அதுதான் நமக்கு ஞானம். அப்படி இல்லாத எதுவுமே ஞானம்னு இவர்கள் அங்கீகரியார்கள். நமக்கெல்லாம் ஞானம் இருக்கு, எத்தனையோ உலக லௌகிக விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமேன்னு சொன்னால் இது ஞானம்ங்கிற சொல்லுக்கு இது ஏற்றதே கிடையாது. அப்ப நாம தெரிந்து கொண்டிருக்கிற ஏதும் ஞானம் அல்ல. அதனாலதான் இன்னும் மாறி மாறி பல பிறப்பு எடுத்துக்கொண்டு இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஞானம் இல்லாதபடி அந்த ஜீவாத்மாக்களுக்கு அஜ்ஞானத்தை சபாசனமாக போக்கி துளி கூட மிச்சம் இல்லாதபடி மீண்டும் அவர்களுக்கு அஜ்ஞான லேசம், அதனுடைய கந்தம், வாசனை கூட இல்லாதபடி முழுவதுமாக நீக்கி தான் யார், தன்னுடைய சுரூபம் என்ன, தன்னுடைய பெருமைகள் என்ன, தாம் எப்படிப்பட்டவர்ங்கிறத அத்தனையும் காட்டி கொடுத்தார். அதைத்தான் மயர்வர மதி நலம். மதி என்றால் சிறந்த ஞானம், நலம் என்றால் பக்தி. எத்தனைக்கத்தனை ஞானமோ அத்தனைக்கத்தன பக்தி, அன்பு அந்த எம்பெருமானிடத்துல ஏற்பட வேண்டுமே. அந்த ரெண்டுத்தையும் ஆழ்வார்களுக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக அனுபவ பரிவாகமாக பாசுரங்களை எல்லாம் வெளியிட்டருளினான். ஒரு ஏரி முழுக்க நீர் நிரம்பியதுன்னு சொன்னா அது எப்படி கரையை உடைத்து கொண்டு பெருகும்? மதகுகளை திறக்கணும். ஏரி ரொம்ப எடுத்துன்னு சொன்னா மதக திறந்தாதான் வாய்க்கால் வழியா ஜலம் போகும். அப்படி திறக்காம மூடியே வைத்திருந்தால் அருகே இருக்கக்கூடிய கரையெல்லாம் அழித்து
ஊரையெல்லாம் அழித்து விடுமே. அதே போல ஆழ்வார்களுக்கு அனுபவத்தை கொடுத்தான். திருவுள்ளம் முழுக்க நிரம்பியது. இப்ப அதை வெளியில விடணுமே. அப்படி வெளியில விடுவதுதான் பாசுரங்களாக வெளிவந்தனவாம். அதைத்தான் அனுபவ பரிவாகம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி பாசுரங்களை கொடுத்து இந்த சம்சாரத்தை திருத்துவதற்கு எம்பெருமான் எடுத்த ஒரு சிறந்த பயன் தரக்கூடிய பிரயோஜனம் பெற்ற பிரயோஜனத்தோடு கூடிய ஒரு சிறந்த முயற்சி. அதை பத்தி தான் இப்போ இந்த இடத்துல ஆச்சாரியர் அற்புதமா விளக்கி கொண்டிருக்கிறார். முதலாழ்வார்கள் அந்தமிழாள் நற்கலைகள் ஆய்ந்துரத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோ தாமறிய ஈதென்னு சொல்லுவோம் யாம்னு மணவாள மாமணிகள் தொடங்கினார். ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்னு சிறப்பால். சிறந்த தேஜஸ்விகளாக இந்த 3 ஆழ்வார்கள் இங்கு அவதரித்தார்களே. என்னத்துமா அவதரித்தார்கள்? நமக்காக வண்ணம் அவதரித்தார்கள். அந்த 3 நட்சத்திரங்கள் ஐப்பசி மாசத்திலே திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த 3 தினங்களும் ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர். இதற்கு சமமா மற்ற நாள்களே கிடையாது. அறிந்து அந்த பெருமையை அறிந்து கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்கு அடுத்து தெரிவிக்கும் பொழுது மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவர்கள் தான் முன்னே வந்துதித்து நத்தமிழாள் நூல் செய்து நாட்டை உயிர்த்த பெத்திமையோர் என்ன அவர்களுடைய பெருமையை தெரிவிக்கிறார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாருக்கும் பெருமை உண்டு. ஆனா முதல்ல இந்த சம்சாரத்துல தாங்கள் பொற்கால் வைத்து ஆமாம் இந்த உலகத்தையும் திருத்த வேண்டும், இங்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்று அந்த பாசுரங்களை எல்லாம் அற்புதமாக அருளி செய்த பெருமைங்கிறது இந்த 3 பேருக்கு தானே கெட்டியது. அதனால நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெத்திமையோர் என்ன முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவருக்கு நின்னது உலகத்தே நிகழ்ந்துன்னு காட்டினார். அவர்களுடைய சரித்திரம், அவர்கள் 3 சரித்திரத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல 3 அவதாரத்தை பத்தி அற்புதமா திவ்யசூரி சரித்திரம் என்ன ஒரு நூல். அது இன்னும் எம்பெருமானாருடைய நேர் சிஷ்யர் கருடவாகன பண்டிதர் என்னும் ஆச்சாரியர் அவர் தாமே அருளி செய்த திவ்யசூரி சரித்திரம். அது வடமொழியில அமைந்திருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை விளக்கக்கூடிய நூல். ஸ்லோகங்களாக இருக்கும். அந்த ஸ்லோகங்களை மேற்கோள் எடுத்து காட்டி எந்தெந்த சம்பத்சரத்துல என்ன மாசத்துல என்ன திதியில என்ன வாசனம் என்ன கிழமையில இவர்கள்லாம் அவதரித்தார்கள் அடுத்தடுத்து அவதரிச்சிருக்கா. அதாவது 8,62,900 வருஷம் துவாபர யுகத்துல அதனுடைய சந்தி காலம்னா 2 யுகத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய இதையும் அதையும் தொடர்பு படுத்துவதற்கு நடுவே இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல இவர்கள்லாம் அவதரித்திருக்கிறார்கள். அப்ப 8,62,900 வருஷம் முடிந்த பிற்பாடு சித்தார்த்திங்கிற வருஷம் அந்த பெயரை கொண்டிருக்கக்கூடிய வருஷத்திலே ஐப்பசி மாசத்திலே ஒவ்வொரு நட்சத்திரமா 3 பேரும் அவதரித்தார்கள். இப்ப 3 பேரும் சந்திக்க போறார். இப்படி 3 அவதரித்தவர்களுடைய பெருமையை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இம்மூவரும் யோனி ஜாதர் அன்னிக்கே புஷ்பஜாதராய் வந்து அவதரித்து 3 பேரும் எப்படிப்பட்டவர்கள்? ஏதோ ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர்களுடைய கலவி சேர்க்கையினால பிறக்கவே இல்லையா, புஷ்பத்திலிருந்து தோன்றினார்கள். யோனி ஜாதர் அன்றிக்கே, யோனி ஜாதர்னா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தல். அப்படி அல்லாமல் புஷ்பஜாதராய் ஒவ்வொருத்தரும் ஒரு புஷ்பத்தில தோன்றினார்கள். மாடமாமயிலை திருவல்லிக்கேணி இந்த திவ்யதேசத்தை பேயாழ்வாருக்கு அவதாரஸ்தலமாக தெரிவிக்கிறோம். அவர் அவதரித்தது அழகான ஒரு அல்லி புஷ்பத்துல அவதரித்தார். அதே போல பூதத்தாழ்வார் அவர் ஒரு குறுக்கத்தி புஷ்பத்துல திருக்கடல் மல்லை என்கிற அந்த ஸ்தலம் திவ்ய கஷேத்திரத்துல அவதரித்தார். பொய்கை ஆழ்வார் திரு கச்சி திரு வெக்காங்கிற திவ்ய தேசத்திலே அழகான ஒரு பொய்கையிலே பொத்தாமரை ஸ்வர்ண தாமரை ஸ்வர்ண கமலத்திலிருந்து அவர் அவதரித்தார். அப்ப தாமரை குறுக்கத்தி அல்லின்னு இந்த புஷ்பங்களையே தங்களுக்கு இருப்பிடமாக கொண்டு அதிலிருந்து அவதரித்தார்கள்னா அதுவே அவர்களுக்கு முதல் ஏற்றம். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் என்னன்னா யோனி ஜாதர் அன்றிக்கே. மற்ற ஆழ்வார்கள் எல்லோருமே ஏதோ ஒரு கர்ப்பத்துல தங்கி பிறந்திருக்கிறார்கள். அந்த ஒரு அது தோஷம்னு சொல்ல வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு தன்மை கூட இவர்களுக்கு இல்லை. இப்ப யோனி ஜாதர் அன்றிக்கே புஷ்பஜாதராய் வந்து அவதரித்து எம்பெருமானுடைய நிருகேதுக கடாட்சத்தாலே முக்குணத்தில் 2 அகத்தி என்கிறபடியே ராஜச தாமச ரஹிதராய் முக்குணத்தில் 2 அகத்தி ஒன்னு நின்னு திருமங்கையாழ்வார் உபதேசிக்கிறார். நமக்கெல்லாம் 3 குணங்கள் சத்தம் ரஜஸ் தமசு பிரகிருதியிலிருந்து நாம இந்த நம்முடைய தேகம் உண்டாகி இருக்கிறது. அந்த பிரகிருதிக்கு இயற்கையா இந்த 3 குணங்கள் உண்டு. அப்போ ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலுமே இந்த 3 குணங்கள் உண்டு. இப்ப என்ன பண்றது? 3த்துல 2 அகற்றி 1 நிற்க வேண்டும். அது எந்த குணம்? ரஜோகுணம் தமோ குணத்துல 1 நிற்கலாமான்னா கூடவே கூடாது. அதுலெல்லாம் நின்றால் மறுபடியும் கர்ப்பவாசம் கர்மம் இதுலயே தான் போய் சிக்கிக் கொள்ளுவோம். அப்ப சத்துவகுணத்திலேயே ஒழுக வேண்டும். அந்த சத்துவகுணம் தான் நமக்கு நல்ல லகு பிரகாசகம் என்று சிறந்த ஞானத்தை நமக்கு தெளிவாக கொடுக்கக்கூடியது சத்துவகுணம். அப்ப அந்த சத்துவகுணம் சாத்விக தன்மையோடு இருக்க வேண்டும்.
அப்படி இவர்கள் இருந்தார்களாம். முக்குணத் இரண்டவை அகத்தி என்கிறபடியே ராஜச தாமச ரஹிதராய் பிரவருத்திஞ்ச நிவத்திஞ்ச காரியாகாரிய பயாபயே பந்தம் மோக்ஷஞ்ச யோவேத்தி புத்திஸ்தா பார்த்த சாத்விகி. கண்ணன் பெருமான் கீதையில உபதேசிக்கிறார். எது சாத்விகமான புத்தி, நல்ல ஞானம் இருக்கே, அறிவு இருக்கே, பல விஷயங்களை பத்தி தெரிந்து கொண்டிருக்கிறோமே என்றால், எத்தனையோ விஷயத்தை பத்தின அறிவு இருந்தாலும் அந்த அறிவை மூன்றா பிரிச்சுடலாம். இது ராஜசமான அறிவு, இது தாமசமான அறிவு, இது சாத்விகமான அறிவு. சாத்விகமான அறிவு எதுவா? பிரவருத்திஞ்ச நிவத்திஞ்ச. பிரவருத்தின்னு சில செயல்கள், சில அதாவது ஞானத்தை பெறுவதற்கு, எம்பெருமானுடைய அந்த அருளை பெறுவதற்கு சில காரியங்களை நாம செய்து எம்பெருமான அருளை பெறுகிறோம். சிலதை செய்யாமல் விட்டுட்டு அந்த செயலிலிருந்து அருதி செயலை செய்யாமல் அதிலிருந்து நீங்கி பெருமானுடைய அருளை பெறலாம். வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் சொல்லும் பொழுது சிலதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி என்று அந்த பாசுரத்துல தொடக்கத்துல செய்யும் கிரிசைகள்னு தான் தொடங்கினார். நாம என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிற விஷயத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள்னு சொல்லி, ஆனா எதை செய்ய வேண்டாம்ங்கிறதையும் கூட சேர்த்து சொல்றான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் தீக்குறளை சென்றோதோம் என்று இந்த விஷயங்களை தவிர்கிறோம். இதை செய்ய மாட்டோம்ங்கிறதையும் சொல்றாளேன்னா இரண்டுமே வேண்டுமே. ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு போனா கூட இதையெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அங்கேயே கொடுக்குறான்னா, அப்போ உயர்ந்த இந்த பகவத் விஷயத்திலையும் எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரபூதனாக இருக்க வேண்டும்னு சொன்னால், அப்ப சில காரியங்களை செய்யலாம், சில காரியங்களை செய்யக்கூடாது. எது எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், அவருக்கு எது பிரீத்தியை நமக்கு உண்டு பண்ணுமோ அந்த விஷயங்களை செய்யலாம், மற்றைய விஷயங்களை தவிர வேண்டும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். பிரவருத்திஞ்ச நிவத்திஞ்ச. அப்ப சில காரியங்களை செய்து எம்பெருமானுடைய அருளை பெறுவது, அதிலிருந்து நீங்கி செய்யக்கூடாத விஷயங்களிலிருந்து நீங்கி பெருமானுடைய அருளை பெறுவது. காரியம் அகாரியம், இது செய்ய தகுந்தவை காரியம், செய்ய தகாதவை அகாரியம். இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் யார் ஒருவன் அறிகிறானோ, பயா பயே, எது பயம் தரக்கூடியது, எது பயம் அற்றதாய் எம்பெருமானுடைய அந்த அபயம் சர்வபூதேபியோன்னு கண்ணன் பெருமான் அபயம் தெரிவித்தார். ராமன் பயப்படாதேன்னு தெரிவித்தாரு. அப்படி பயம் இல்லாமல் இருப்பதற்கு எது வழிவகுக்கும், இல்ல பயப்பட்டுட்டே இருப்பதற்கு எது வழிவகுக்கும் என்று இதை இரண்டையும் தெரிந்து கொள்ளுகிறான். பந்தம் மோக்ஷஞ்ச, எது சம்சாரத்துல கட்டுப்படுத்தும், எது இதிலிருந்து விடுபடுத்தும். யோ வேத்தி, இதையெல்லாம் யாரு சரியா பகுத்து தெரிகிறானோ. அப்ப சாத்திகமான அறிவுன்னு சொன்னால் வெறும் நன்மையை மட்டும் கிரகிக்கிறது என்பது கிடையாது. தீமை எதுன்னு தெரிந்து கொண்டு அதையும் கைவிட வேண்டும், நன்மை எதுன்னு தெரிந்து கொண்டு அதை கை கொள்ள வேண்டும். நன்மை தீமைகளை பகுத்து பார்த்து தீமை கூடாது, நன்மைதான் வேண்டும், நல்ல காரியங்களை தான் செய்யணும், தீய காரியங்களை விட வேண்டும் என்று இரண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சாத்திகமான அறிவு, அதுதான் சாத்திகமான அறிவுன்னு தெரிவிக்கிறார். புத்திஸ்தா பார்த்த சாத்விகி. பார்த்தன் அர்ஜுனனை அழைத்து இதுதான் சாத்திகமான புத்தி என்று தெரிவித்து என்று சொல்லுகிறார். சுத்த சத்துவகுணமான ஒன்றினில் ஒன்றினின்று. அப்ப சத்துவகுணம் இருந்தால் தெளிவா தெரியும், இதெல்லாம் செய்ய தகுந்தவை, இது செய்ய தகாதவை, இது சம்சாரத்துல கட்டுப்படுத்தும், இது சம்சாரத்திலிருந்து விடுபடுத்தும் என்று அனைத்து காரியங்களையும் நன்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு இந்த மூவருக்கும் இருந்தது. எப்படி வந்ததுன்னா பெருமானுடைய அருளாலே இந்த மூவருக்கும் கிட்டியது. அப்படி இருந்ததுனால அவர்களுக்கு என்ன தெரிந்ததாம்? பாசா வயமிதி பிரம்மன் மானினோ லோகவர்ஜிதாக என்றும் தாசபூதா ஸ்வதசர்வே ஆத்மான பரமாத்மனஹ நான்யதா லட்சணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவச என்றும் ஸ்வத்தம் ஆத்மனி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் என்றும் ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் ஸ்வபாவஞ்ச சதாஸ்மர என்றும் ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோதி பரமாத்மனஹா என்றும் சொல்லுகிறபடியே ஸ்வதசித்த பகவத்தாஸ்ய ரசத்தை உடையராய் அத்தாலே உண்டான சமயக் ஞான பக்தி வைராக்கியங்களை உடையராய். சத்துவகுணம் இருக்கிறதுன்னு சொன்னா அதனால என்ன பயன் ஏற்படும்னா ஆத்மா யாருங்கிற தெளிவான அறிவு நமக்கு ஏற்படும். சத்துவகுணம் இல்லாமல் ரஜோகுணம் தமோகுணத்தோடு மூடி இருந்ததுன்னா அப்ப நான் ஏதோ மற்ற மனுஷர்களை போல நானும் ஒரு மனுஷன் தான், நானும் இங்க பிறந்திருப்பது நன்னா படிக்கணும், நன்னா உத்தியோகத்துக்கு போகணும், நன்னா சம்பாதிக்கணும், நிறைய சுகங்கள் அனுபவிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், இப்படித்தான் என்னோட எண்ணம் போகுமே தவிர உண்மையில ஆத்மா யாரு, பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன தொடர்பு, இதை பத்தின அறிவே நமக்கு ஏற்படாது. அழுக்கு மூடி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா ஒரு மாணிக்கம் இருக்கு, நல்ல பிரகாசம் ஒளி வீசக்கூடிய வைரம் வைடூரியம், சக்குன்னு சேத்துல விழுந்து சேரு மூடி எடுத்துன்னு சொன்னா ஒளி வெளியில வருமா? ஒளி அதை விட்டு போகாது, ஒளி அதற்குள்ளேயே அடங்கி இருக்கும். மேல அந்த சேரானது மூடிக்கொண்டிருக்கும். இப்ப சேரை நகர்த்தினால் புதுசா வெளிச்சத்தை அதுக்கு புகுத்த வேண்டாம், உள்ள இருக்கக்கூடிய வெளிச்சமே எப்படி வெளியில வரும்? அதே மாதிரி ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற சேரு அழுக்கு நம்மை மூடிக்கொண்டிருக்க
நாமும் ஏதோ அழுக்கல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வஸ்துத்தான் நமக்கும் அப்படித்தான் தோன்றிக் கொண்டிருக்கும். அல்ல அல்ல, இது பரமாத்மாவுக்கு மிகவும் குழாவி குழாவி அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்த ஸ்ரீ கௌஸ்துபத்தை போல உயர்ந்த ஒரு வஸ்து, ஒரு பொருள் இந்த ஆத்மாங்கிறது எப்படி தெரியும்னா அது சத்துவகுணம் மேலோங்க தெரியும். அது இவர்களுக்கு தெரிந்ததான். தாசா வயமிதி பிரம்மன், அந்த பிரம்மம் பரமாத்மாவுக்கு நாம் அத்தனை பேரும் தாசர்கள், தொண்டர்கள். மானினோ லோகவர்ஜிதாகா என்று அந்த பிரமாணத்துல இப்படித்தான் இந்த மத்த லோகத்துல இருக்கிறவா யாருக்கும் இது அதை பத்தி சரியா தெரியல. ஆனா நாங்கள் எல்லாம் நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம், பிரம்மத்துக்கே அடிமைப்பட்டவர்கள் நாங்கள் என்று ரிஷிகள் தெரிவிக்கக்கூடிய அந்த பிரமாணம். அதே மாதிரி தாசபூதா ஸ்வதசர்வே ஹியாத்மான பரமாத்மனா, இது ஹாரீத ஸ்மிருதி, அதுல தெரிவிக்கப்படுகிறது. தாசபூதாகா ஸ்வதசர்வே, இயற்கையில நாம் எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு தாசபூதர்கள், அடிமைகள். இந்த உலகத்துல நாம உத்தியோகத்துக்கு போறோம்னு சொன்னா இயற்கையில அடிமையா? ஏதோ இத்தனை வருஷம் நான் உன்னோட அலுவலகத்துல வேலை செய்கிறேன்னு எழுதி கொடுத்து ஒப்பந்த முறையில நான் அடிமை, நீ எஜமானன் ஏற்கிறோம். ஆனா ஆத்மாவுக்கு அந்த மாதிரி பரமாத்மாவின் இடத்துல ஏதோ ஒப்பந்தத்தினால அடிமை கிடையாது. இயற்கையிலேயே இந்த ஜீவாத்மா என்பவன் பரமாத்மாவுக்கு அடிமை. அதைத்தான் தாசபூதாக ஸ்வத சர்வே, அனைவரும் எம்பெருமானுக்கு அடிமைகள் தவிர யாரோ இன்னார்தான் அடிமை, இந்த சில ஜீவாத்மாக்கள் மட்டும்தான் அடிமை கிடையாது. சர்வே, அத்தனை பேரும் அந்த எம்பெருமானுக்கு பரமாத்மனஹா, பரமாத்மாவான எம்பெருமானுக்கு இத்தனை ஜீவாத்மாக்களும் அடிமை, தாசன், தொண்டன் என்று சொல்லி அந்யதா லட்சணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவச்ச, இவர்களுக்கு வேற அடையாளமே கிடையாது. சிலதெல்லாம் அடையாளம் இயற்கை தன்மைன்னு சொன்னா அதை மாற்ற முடியாது. இயற்கையில இதுதான் நமக்கு தன்மை, இதுதான் நமக்கு ஒரு அந்த லட்சணம்னு அதைத்தான் இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. இந்த உலகத்துல சம்சாரத்துல கட்டுப்பண்டிருக்கும் பொழுதுதான் அவன் பெருமானுக்கு அடிமை போல இருக்கிறது. சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தி பெற்றால் அப்ப நான் சுதந்திரன், ஸ்வராட் பவதி என்று நானே சுதந்திரனா எல்லாத்தையும் பண்ணலாமான்னு கேட்டா பந்தே மோக்ஷே ததைவச்ச, நீ பந்தத்துல கட்டுப்பட்டு இருந்தாலும் சரி, முக்தியே பெற்றாலும் சரி, நித்திய லோகத்துக்கு போனாலும் சரி, எங்கு சென்றாலும் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பரமாத்மாவுக்கு அடிமை என்பதுதான் தேறின பொருள். அதுதான் மாறவே மாறாது, என்றென்றும் மாறாத லட்சணம் இதுதான் என்று இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. அப்ப ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பரமாத்மாவுக்கு அடிமை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பிரமாணங்கள், ஸ்வத்தம் ஆத்மனி சஞ்சாதம், சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம், ஸ்ரீ விஷ்ணு தத்துவம் என்கிற உயர்ந்த சாஸ்திரத்துல தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஸ்வத்தம் சொத்தாயிருக்கும் கூடிய தன்மை, ஆத்மனி சஞ்சாதம் ஆத்மாவினிடத்திலேயே உண்டு. சுவாமித்வம் சுவாமி எஜமானரா இருக்கக்கூடிய தன்மை பரமாத்மாவினிடத்திலேயே உண்டு. பிரம்மணி ஸ்திதம், ஸ்வம்னு சொன்னால் சொத்து, சுவாமின்னு சொன்னால் சொத்தை உடையவர். நாம் அத்தனை பேரும் ஜெகத்து முழுவதுமே எம்பெருமானுக்கு சொத்து. இந்த ஜகத்தையே காப்பவனாக, நியமிப்பவனாக, தன்னுடைய வசத்தில வைத்திருக்கக்கூடிய சுவாமியாக, எஜமானராக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இது மாறவே மாறாது. என்னைக்கா இருந்தாலும் அவர் ஒருத்தரா தான் சுவாமியா இருக்க முடியும். நாம் அத்தனை பேரும் ஸ்வமாக, சொத்தாகத்தான் இருக்க முடியும் என்று பிரமாணத்தை தெரிவித்து ஆத்ம தாஸ்யம் ஹரே சுவாமியம். அந்த இது வரைக்கும் சொன்ன பிரமாணங்கள்னா பொதுவா அந்த பிரம்மம் பரமாத்மா என்று சாதாரண சொற்களால சொன்னது. யார் சுவாமி அந்த பிரம்மம் பரமாத்மான்னு சொன்னா யாரோ பக்கத்தாத்துல இருக்கிறவர் பரமாத்மாவா, இல்ல ஏதோ இந்த தெருக்கோவில ஒரு சின்ன கோவில் இருக்கிறவர் பரமாத்மாவான்னா கிடையாது. இவர் தான் பரமாத்மான்னு அடுத்த பிரமாணத்துல ஹரின்னு அவருடைய திருநாமத்தை சொல்றது. அப்ப பொது சொற்களாலே பிரம்மம் பரமாத்மான்னு சொல்லி கொண்டு வந்தது. யாருன்னு தேடினால் ஹரி என்பவர் தான் பரமாத்மா. அவருக்கே நாம் தாசப்பட்டவர்கள், தொண்டர்கள். ஆத்ம தாஸ்யம் ஹரே சுவாமியம், ஹரி ஒருத்தன் தான் நமக்கு சுவாமியா இருக்க முடியுமே தவிர யார் யாரோ இன்னைக்கு நேற்றுக்கு வந்தவர்கள்லாம் நமக்கு சுவாமியா இருக்க முடியாது. அத்தனை பேரும் கர்மத்துக்கு உட்பட்டு எம்பெருமானாலே படைக்கப்பட்டவர்கள். யார் ஒருவன் படைத்தானோ அவன் சுவாமியா இருப்பதா? படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களுக்குள்ள யாரோ சிலர் நமக்கு சுவாமியா இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. அப்ப படைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பரமாத்மாவுக்கு சொத்து. பரமாத்மா எம்பெருமான் ஹரி, அவன் ஒருவனே. ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிய புனப்புனஹா என்ற அந்த பிரமாணத்துல அனைத்தையும் உடையவர் ஹரி ஒருத்தர் தான். தேயோ நாராயண சதா என்று பல பிரமாணங்கள் நாராயணனே பரமாத்மா என்று தெளிவாக தெரிவிக்கிறது. அதை இந்த பிரமாணத்துல இதை எப்பொழுதும் ஸ்மர, சதா ஸ்மர, இதை எப்பொழுதும் நினைக்க வேண்டும்ங்கிறது. இதை நினைக்காததுனாலதான் இது வேணுமா, அது வேணுமா, அதை பெறலாமா, இதை பெறலாமான்னு மனசு அலைப்பாயிருது. நான் எம்பெருமானுக்கு சொத்துங்கிறத நினைத்து கொண்டே இருந்தால் அப்ப சொத்து எதை பார்க்கணும்? சுவாமியினுடைய முகமலர்த்தி அவர் எதற்கு சந்தோஷப்படுவாரோ அதற்கு தானே இந்த சொத்து. எனக்கு இந்த புஷ்பத்தை போயிட்டு இருக்கா, இது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும்னா எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சொத்தாக இது இருக்கணும். அதே மாதிரி நான் எம்பெருமானுக்கு சொத்துன்னா அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சொத்தாக இருக்கணும் நான் இருக்கணும். நான் பாட்டுக்கு என்னுடைய ஆனந்தத்தையே பார்த்து கொண்டிருந்தால் அது பொருந்தாதே.
அப்ப சதா ஸ்மர என்று இப்படி பிரமாணம் தெரிவிக்கிறது. ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மனஹா. கொஞ்ச காலக்ஷேபம் கேட்டவர்கள், உபன்யாசம் கேட்டவர்களுக்கெல்லாம் இப்படி தோணுமே, இல்லையே, ஆத்மாங்கிறவர் ஞான ஆனந்தமே வடிவமாக இருப்பவர். எத்தனை கண்ணன் தெரிவிக்கிறார். நத்தேவாகம் ஜாதுநாசம் நத்தம் நேமே ஜனாதிபாகா என்று 2ஆம் அத்தியாயத்துல தொடங்கி ஆத்மா எப்படிப்பட்டவர், நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா, இந்த ஆத்மா அணுஸ்வரூபன், சிறந்த ஞான ஆனந்தமே வடிவமாக இருப்பவன், நினைக்க முடியாது, வெட்ட முடியாது, உணர்த்த முடியாதுன்னு இப்படியெல்லாம் உபதேசித்தாலே, கண்ணனே என்ன ஞான ஸ்வரூபன்னு சொல்லியிருக்கிறச்ச நான் என்னத்துக்கு இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும்? ஆத்மா எவ்வளவு உயர்ந்தது, ஞானானந்தமே வடிவமாக இருப்பதுன்னு தோணுமே. அந்த ஞானமும் ஆனந்தமும் எதற்கு பயன்பட வேண்டும்? ஞானானந்தமயஸ்வாத்மா, வாஸ்தவம் தான், ஆத்மா ஞான ஆனந்தமே வடிவமாக இருப்பவர். ஆனால் சேஷோகி பரமாத்மனா, என்ன ஞானம் அவருக்கு இருக்கணும்? இந்த கட்டடம் எல்லாம் எப்படி கட்டியிருக்கா, எத்தனையோ ஆயக்கலைகள் 64 இருக்கு, அந்த ஞானத்தை எல்லாம் உடையவர் ஆத்மாவான்னு கேட்டா அது இந்த இடத்துல சொல்லவே இல்லை. சேஷத்துவ ஞானம் இல்லைன்னு சொன்னால் ஞானமே இல்லையே. இப்ப பரமாத்மாவுக்கு நான் தாசன் தொண்டன்கிற ஞானத்தை கொண்டிருப்பவன் ஆத்மான்னு அடையாளம் பார்க்கணும். வெறும் ஞானி, ஞான ஆனந்தமே வடிவமாக இருப்பவன் ஆத்மா இல்ல. சேஷத்துவ ஞானம், பாரதந்திர ஞானம், பரமாத்மாவுக்கு நான் அடிமைப்பட்டவன்கிற அந்த ஞானம் பிரகாசிக்கும் விதத்துல இருப்பவன் தான் ஜீவாத்மா. அதைத்தான் தெளிவாக தெரிவிக்கிறது. ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மனா, பரமாத்மாவுக்கு சேஷப்பட்டவன் என்கிற ஞானம். அதனால ஒரு ஆனந்தம். பரவாயில்லையே, நான் ஏதோ தாழ்ந்த அஜித் இல்லை, பரமாத்மாவுக்கு நான் தொண்டனா, அவருக்கு எல்லா விதமான ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி அடிமை செய்வதற்கு அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தத்துவமாக பெருமான் கொண்டிருக்கிறாரேங்கிற அந்த ஆனந்தம், இதுதான் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்று இப்படி பிரமாணத்தை சொல்லி, எத்தனை பிரமாணங்களை சொல்லி என்றும் சொல்லுகிறபடியே ஸ்வதசித்த பகவத் பாஸ்ய ரசத்தை உடையவராய், இதுவே ஒரு ரசம். பெருமானார் கீதா பாஷ்யத்துல 4 விதமான பக்தர்களை பத்தி கண்ணன் தெரிவிக்கிறார். உதாரா சர்வயைவேதே ஞானீது ஆத்மைவ மேமதம் ஆர்த்தோ ஜிக்ஞாசு ரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபகான்னு 4 பேர் என்னை வந்து அடைகிறார்கள், பக்தர்கள் 4 பேர் என்னை ஆசிரிக்கிறார்கள் தெரிவித்தார். அதுல ஞானின்னு சிறந்த ஒரு பக்தன், அவன் எப்படிப்பட்டவன், நல்ல சிறப்பான ஞானத்தை உடையவன் என்று தெரிவித்தார் கண்ணன். பெருமானார் கீதா பாஷ்யத்துல ஆச்சரியமா அதை விவரித்தார். என்ன ஞானம் இவருக்குன்னா, பகவத் சேஷதைகரச ஆத்மஸ்வரூபவித்து, இந்த ஆத்மா எப்படிப்பட்டவன் நன்கு அறிந்தவன் இவன், அதனால இவனை ஞானின்னு தெரிவிக்கிறார். ஏன் அப்படி என்ன அவன் தெரிந்து கொண்டான்னா, பகவத் சேஷதைக ரச ஆத்மஸ்வரூபம், இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்னன்னா பரமாத்மாவுக்கு தாசப்பட்டிருத்தல், தொண்டனாக இருந்து எல்லா அடிமையும் செய்ய வேண்டும், இது ஒண்ணுதான் இந்த ஜீவாத்மாவுக்கு தன்மைங்கிறத நன்கு புரிந்து அதையே தனக்கு ரசமாக கொண்டிருப்போம். இதை தவிர பகவத் தாஸ்யம் பெருமான அனுபவிப்பதை தவிர வேறு எதிலுமே இவனுக்கு நாட்டம் இருக்காது. ஆறாவமுதே அழியே நுடலம் நின்பால் அன்பாயேன்னு எல்லா விதமான அனுபவத்தையும் பெருமானேன்னு கொண்டிருக்கக்கூடியவன் ஒருவன் தான் ஞானி என்று கண்ணன் தெரிவிக்கிறார்னு எம்பெருமானார் விவரிச்சார். அதை அப்படியே உட்கொண்டு பகவத் தாஸ்ய ரசத்தை உடையவராய். இப்ப பகவத் தாஸ்யம் தான் நமக்கு ரசம் இல்லையே. அடிமைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமா இருக்குமே. உலகத்துல பார்க்கிறோம், அலுவலகத்துக்கு போறோம், மாதா பிதாக்களுக்கு அடிமை பண்றோம், பெற்றோர்கள் சற்று வயசாகி விட்டால் தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவளுக்கெல்லாம் அடிமை செய்வதுங்கிறது ரொம்ப கசக்கிறது, முடியலையே. எல்லா சமயத்திலும் அவர்களோட கூட இருந்து செய்தால் அது ஒன்றும் ரசிக்கிற மாதிரி இனிமையா தெரியவில்லையேன்னு சொன்னால், இவர்கள்லாம் கர்மத்தினாலே நமக்கு ஏற்பட்டவர்கள். ஆனால் கர்ம வசியமே இல்லாத பரமாத்மாவுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். அவன் எப்படி இருக்கிறான், இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதா பிதாக்களாகவோ ஏதோ இந்த மாதிரி தாழ்ந்தவர்களாகவோ அவன் இல்லையே. அப்ப எம்பெருமானுக்கு அடிமைன்னு சொன்னால் அது உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கும், உயர்ந்த ஒரு இனிமையை கொடுக்கும், பெருமானுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்னதான் இந்த லோகத்துல இருப்பவர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால் அது உயர்ந்த ஆனந்தத்தையே கொடுக்காது. அதனால அந்த அடிமையும் இந்த அடிமையும் ஒற்று பார்த்து உலகத்துல அடிமையா இருப்பதுங்கிறது கசக்கிறது, அதனால பெருமானுக்கு அடிமையா இருந்தாலும் கசக்கும், அதுவும் வருத்தத்தை கொடுக்கும். பார்க்கவே கூடாது. அது வேறு இது வேறு. அதற்குதான் உலகத்துல இந்த மாதிரி உதாரணம் சொல்றான். நமக்கு ரொம்ப விரும்பியவர்களுக்கு நாம அடிமைத்தன்மை பார்க்கும் பொழுது வருத்தத்தையே பார்ப்பதில்லை. ஒரு காதலன் ஒரு காதலி 2 பேரையும் சந்திருக்கிறச்ச அந்த காதலனுடைய காலெல்லாம் பிடித்து விடுகிறான் காதலன். அப்ப வருத்தப்படுறானா, ஐயோ இவளுக்கு போய் காலை பிடிக்க வேண்டியதா இருக்கே, வருத்தப்படவே இல்லையே. ஏன், தன் மனசுக்கு மிகவும் பிடித்தவள்னு அவன மனசுல தெரிந்து கொண்டிருக்கிறான். எனக்கு பிடிச்சவளுக்கு நான் பண்றேன், எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைன்னு அந்த உறுதியோடு செய்கிறான். அதே போல ஆழ்வார்களும் ஞானிகளும் இவர்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்னா, பரமாத்மாவுக்கு நான் அத்தியந்த சேஷபூதன், அத்தியந்த தாசன்னா, அதனால எனக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நான் அடிமை செய்கிறேன். இதுல என்ன கசக்கிறது?
அந்த மாதிரி இப்ப சாமானிய உலகத்துல இருப்பவர்களே தனக்கு வேண்டியவர்கள்னா ஒரு பக்கமா பார்க்கிறா, அவர்களுக்கு அடிமை செய்யறச்ச கசக்கல, வேண்டாதவர்கள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு வேலை பார்க்கிறான். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பரமாத்மாவின் இடத்துல அடிமைன்னு சொன்னால் அது உயர்ந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த எம்பெருமான் நம்ம இடத்துல அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் கொடுக்காமல் நம்ம இடத்துல உயர்ந்த அந்த அடிமையை பெற்று தாமும் நிர்ஹேதுகமாக நம்மை கடாட்சிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அடிமைங்கிறது ரசத்தை தான் கொடுக்கும். இந்த உலகத்துல அடிமைன்னு சொன்னால் ரசத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால பகவத் தாஸ்ய ரசத்தை உடையராய், அப்படிப்பட்ட இனிமை அந்த ரசத்தை நன்கு தெரிந்தவர்களாய், அத்தாலே உண்டான சமயக் ஞான பக்தி வைராக்கியங்களை உடையராய். இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதே ஞானம் தான். ஆனா இதுக்கப்புறமும் இன்னும் ஞானம் உண்டு, இன்னும் பக்தி உண்டு, இன்னும் வைராக்கியம் உண்டுன்னு சொன்னா அப்ப ஞானத்துல பல பகுதிகள் உண்டுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ முதல் வகுப்புல முதல்ல ஒரு உபன்யாசம் கேட்டோம், ஒரு காலக்ஷேபம் கேட்டோம்னாலே எல்லாம் நல்ல ஞானம் வந்துடுது, இனிமே காலக்ஷேபமே கேட்க வேண்டாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிடணும். கிடையவே கிடையாது. ஞானம் நிறைய பரிபக்குவம் அடையணும். முதல் நிலையிலிருந்து தொடங்கி 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 சக்கரவர்த்தி திருமகன் ராமன் எப்பேற்பட்டவர், பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா என்று காட்டுக்கு சக்கரவர்த்தி திருமகன் எழுந்துறோன்னு எதற்குன்னா, நாட்டுல இருந்து வசிஷ்டர் இடத்துல நன்னா பாடம் பயின்றுட்டோம், ஆனா அது மட்டும் போராது, ராஜ்யத்தை நன்னா பரிபாலனம் செய்ய வேண்டும்னு சொன்னால் அதற்கேற்ப சிறந்த ஞானம் ஏற்படணும். அது எங்கு கிடைக்கும்னா, காட்டுல வசித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகள் ஆங்காங்கு தங்களுடைய பெயர் தங்களுடைய பெருமை ஏதும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சின்ன சின்ன ஆசிரமத்துல வசித்துக் கொண்டிருக்கிற ரிஷிகள் எல்லாம் போய் சந்தித்து அவர்கள் திருவடியில தலையை மடுத்து கொண்டு எனக்கு தர்மத்தை உபதேசிப்பீரா, தர்மத்தை உபதேசிப்பீரான்னு ஒவ்வொருத்தரிடத்திலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். 14 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் இது மட்டும்தான் செய்திருக்கிறார் ராமன். அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு ஆசிரமத்திலேயா போய் அந்தந்த ரிஷியின் இடத்துல அமர்ந்து இனி மிச்சம் இல்லாமல் எல்லா தர்மத்தையும் ஒரு தடவை 2 தடவை இல்ல, பகுஸ்ருதானாம் விருத்தானாம்னு ஒவ்வொருத்தரிடத்திலையும் பலமுறை கேட்டிருக்கிறார். பலரிடத்திலையும் ஒரே அர்த்தத்தை பலமுறை கேட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு ஞானத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் ராமன்னு சொன்னால் நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்ப பல ஞானம் நமக்கும் ஏற்படணும். முதல் நிலையில கொஞ்சம் ஞானம் ஏற்படும். ஆனா கேட்க 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 கேட்கத்தான் ஒவ்வொரு அர்த்தங்களா மனசுல ஊறி ஊறி அது இன்னும் அனுஷ்டானத்துல வரும்படிக்கு நமக்கு அந்த ஞானம்ங்கிறது சிறக்கும். அப்ப இவ்வளவு நேரம் ஞானத்தை தெரிவித்தாரா, இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டதுங்கிற ஞானத்தை உடையவர்கள், அந்த தாசிய ரசத்தை புரிந்து கொண்டிருப்பவர்கள். அதனால என்னாச்சுன்னா அத்தாலே உண்டான சமயக் ஞான பக்தி வைராக்கியங்களை உடையதாய். அப்ப இதிலிருந்து அடுத்த ஞானத்திற்கு அவர்கள்லாம் போய் பல நிலைகள் இருக்கே, பரஜானம் பரபக்தி பரஜானம் பரபக்தின்னு எத்தனையோ நிலைகள் காண்பிக்கிறார்கள். அந்த மாதிரி அடுத்த நிலைக்கு போய் சமயக் ஞானம் சமீச்சீன ஞானம் நல்ல சிறந்த ஞானத்தோடு பக்தி வைராக்கியங்களை உடையதாய். ஞானத்திலிருந்து ஞானம் கனிந்த நலம் அதுவே பக்திக்கு கொண்டு போய் விடும். பக்தி எப்பொழுது வரும், பெருமானிடத்துல அன்பு எப்போ ஏற்படும்னா அவரை பத்தி நம்ம நிறைய தெரிந்து கொள்ள அவருக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு புரிந்து கொள்ளணும். அவருக்கு இருக்கிற பெருமையெல்லாம் தெரிந்து கொண்டால் கூட பொறாமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னதான் ரொம்ப பெருமையா பீதிக்கிறான், அவனுடைய பெருமையெல்லாம் பார்த்தா என்னமோ பெருமை பெருமை பெருமைன்னு சொல்லிக்கிறான், அது அவனுக்கு இருக்குங்கிறதுக்காக சொல்லிக்கிறானோ என்னமோ அப்படின்னு பொறாமை வரும். ஆனால் அப்பேற்பட்ட பெரியவன் என்னிடத்துலயும் எதையான புஷ்பத்தை கொடுக்குறியா, பழத்தை கொடுக்குறியா, ஜலத்தை கொடுக்குறியா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயஷ்டதி என்ன என்னிடத்துல எதையோ எதிர்பார்க்கிறான்னா என்னன்னு தெரியலையே, எனக்கும் அவனுக்கும் ஒழிக்க முடியாத சம்பந்தம் இருக்கிறதோ, என்னையும் அவர் எதிர்பார்க்கிறாருன்னா நான் அவருடைய குழந்தையாங்கிற அந்த உறவை தெரிந்து கொண்டால்தான் அப்பதான் அவரிடத்துல அன்பு பிறக்கும். அப்ப சமயக் ஞானம் பக்தி வைராக்கியம், பெருமானிடத்துல ஞானம் பெருமானிடத்துல பக்தி, வைராக்கியம் பெருமானிடத்துல அல்ல, அதுல மாத்திரம் மாத்திக்கணும். சமயக் ஞான பக்தி பெருமானிடத்துல, வைராக்கியம் உலக விஷயங்கள்ல. மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்த்தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதாம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. இப்ப பெருமானிடத்துல காதல் பைத்தியம், காதல்ங்கிறது அந்த பைத்தியம் அளவுக்கு முத்த முத்த பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவருக்கு இது பேசியன் என்று குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வாரை பார்த்து மற்றவாழ்லாம் இது என்ன பைத்தியம் பைத்தியம்னு எல்லாரும் பெய்யறாளாம். அது அவர் கேட்டு சந்தோஷப்படுறார். நல்ல காலம் இவாள்லாம் என்னை ஒதுக்கி வச்சா பைத்தியம்னு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, இவாளெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியம் மாதிரி தெரியறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல வெவ்வேறு விதமான பைத்தியமா இருக்கா. நானாவது ஒரு விஷயத்துல பைத்தியமா இருக்கேன், இவர்கள் உண்டியே உடைய உகந்து ஓடும்னு ஒவ்வொரு விஷயத்திலும் பைத்தியமா இருக்கா. நமக்கு அவருடைய இயல்பு ஒட்டே வேண்டாம், நாட்டாரோடு இயல்பொழிந்து நாரண்ணை நன்னினமேன்னு எம்பெருமான பிடிக்கோமேன்னு தெரிவித்தார். அதை போல ஞான பக்தி எம்பெருமான் விஷயமாக, வைராக்கியம் ராகம்னா ஆசை பற்று, விராகம் அந்த தன்மையை தான் வைராக்கியம்னு தெரிவிக்கிறார். இதுல ஆசையே இல்லை பற்றே இல்லை. எவ்வளவோ சுவையான அறுசுவை உணவு வந்தா கூட
இந்த அறுசுவை உணவெல்லாம் வேண்டாம், பெருமானுடைய அனுபவம் அவருடைய கைங்கரியம் கிடைக்கிறதுன்னு அதுதான் வேண்டும், இது வேண்டாம்னு அதுல இருக்கிற அந்த ஆசையை விளக்குதல், அப்படி எல்லாத்திலையும் வெறுப்பு கொள்ளுதல், அந்த வைராக்கியங்களை உடையராய். அப்ப இவ்வளவு வளர்ந்து விட்டது. புலன்கள் ஐந்தும் பொறிகளாலே ஏதமொன்றும் இல்லாத பெரியாழ்வார், அற்புதமா பெரியாழ்வார் திருமொழியில தெரிவிக்கக்கூடிய பாசுரம், பூதமைந்தொடு வேள்வி ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகளாலே ஏதமொன்றும் இல்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோஷ்டியூர் என்று திருக்கோஷ்டியூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய தொண்டர்கள், அடிமைகள், அங்க இருக்கக்கூடிய கைங்கரியவர்கள்னா எப்படிப்பட்டவர்கள்னா புலன்கள் ஐந்து, கண் காது மூக்கு புலன்கள் எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறிகளாலே ஏதம் ஒன்றும் இல்லாத இந்த இந்திரியங்கள் எல்லாம் உலக விஷயங்கள்ல மேய விடாமல் பெருமானே எல்லா இந்திரியங்களுக்கும் விஷயம் என்று புரிந்து ஈடுபடுகிற அப்படிப்பட்ட அடியார்கள்னு திருக்கோஷ்டியூர்ல இருக்கிற அடியார்களை ஆழ்வார் கொண்டாடினார். அதை போல இவர்களுக்கு பெருமை ஏற்பட்டதாம் என்கிறபடியே அன்னபானாதி வர்ஜிதராய், புஷ்பத்திலிருந்து பிறந்தவர்களா, அது முதல் பெருமையை பார்த்தோம். அடுத்து இப்படி இந்த ஞானம் ஏற்பட்டு ஏற்பட்டு பரிபக்குவம் அடைந்த உடனே அன்னம் வேண்டாம், பானம் வேண்டாம், தீர்த்தம் வேண்டாம், ஏதும் வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு கண்ணனே, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் பெத்திலையும் எல்லாம் கண்ணன் நம்மாழ்வார் இருந்தார்னு பார்க்கிறோமே. அவர் ஸ்பஷ்டமா பாசுரத்துல சொன்னார். ஆனா இதே தன்மைதான் அத்தனை ஆழ்வார்களுக்கும், முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வார் தொடங்கி இறுதியான திருமங்கை ஆழ்வார் வரைக்கும் அத்தனை பேரும் இதே தன்மையோடு கூடினவர்கள் தான். தங்களுக்கு தாரகம் போஷகம் போக்கியம் தரிக்க வேண்டும்னா உணவு உண்டால் தான் தரிக்க முடியும்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் உண்ணும் சோறுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். வெறும் சோறு நீர் வெத்திலை கண்ணன்னு சொல்லியிருக்கலாமே, அதெல்லாம் உண்ணும் சோறு. சோறுன்னா எல்லாரும் உண்ணத்தான் போகிறோம். உண்ணும் சோறுன்னு ஏன் சொல்லணும்னா நம்ம எந்த எண்ணத்தோடு அதை உண்ணுகிறோம், ஒருவேளை சோறு இன்னைக்கு உண்டால் தான் அடுத்த வேளையை என்னால தரித்து நிற்க முடியும் என்ன அத்தனை அன்போடு அத்தனை ஆதரத்தோடு உண்ணுகிறோமா. இப்படிப்பட்ட சோறு நமக்கு தாரகத்தை கொடுக்கவே கொடுக்காது, தரிக்கும்படி செய்யவே செய்யாது. கண்ணன் தான் நமக்கு தரிப்பதற்கு காரணமாக இருக்கிறார் என்ன ஆழ்வார்கள் கொண்டிருந்தனர். பருகும் நீர், இந்த ஜலத்தை பருகினால்தான் தொண்டை நீர் போயிடுத்து வத்தி போயிடுத்து, கொஞ்சம் ஜலம் கொடுக்குறேளா என்ன இந்த ஜலத்தால தொண்டை நினைக்கலாம் நம்ம பார்க்கிறோம். கண்ணனை பேசலன்னா இந்த தொண்டை நினையாது, கண்ணனை நினைக்கலன்னா இந்த நெஞ்சமே இல்லைன்னு அப்படி ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானிடத்துல ஈடுபட்டிருந்தார்கள். அப்ப புலன்களைந்து பொறிகளாலே ஏதம், ஏதம்னா குற்றம் தோஷம், ஏதம் ஒன்றும் இல்லாத இவர்களுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. கண்ணு காது மூக்கு எங்கேயோ ஈடுபட்டது, வாய் மாத்திரம் பாசுரங்களை பாடித்து, கண்ணு எங்கேயோ பார்த்தது கிடையவே கிடையாது. கண்ணு மூக்கு காது எல்லா இந்திரியங்களும் கண்ணனிடத்திலேயே ஈடுபட்டதாம். அதனால ஏதம் ஒன்றும் இல்லாத என்கிறபடியே அன்னபானாதி வர்ஜிதராய், அன்னம் பானம் இது முதலான அத்தனையும் நீக்கி இதுலெல்லாம் துளியும் விருப்பம் இல்லாதவர்களாய், உனது பாலே போல், இதெல்லாம் நீக்கியாச்சு, ஏதாவது கொடுக்கணுமே. எல்லா இந்திரியங்களுக்கும் ஆகாரமே இல்லாமல் கட்டுப்பட்டியா எல்லாத்தையும் நிறுத்திட்டோம்னா இதுக்கெல்லாம் ஏதாவது கொடுத்துதானே ஆகணும். இந்திரியங்கள்ங்கிறது அப்படியே எத்தையோ விஷயத்துல ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நீக்கிட்டால் எதை கொடுக்கறது, இதற்கும் எதையான கொடுத்தாதான் இது அடங்கும். அப்ப இந்த ரிஷிகங்கள் இந்த இந்திரியங்கள் எல்லாம் எப்படி அடக்கிறதுன்னா, ரிஷிகேஷன்னு கண்ணன் இருக்காரே அவருடைய திருமேனி தான் ஆச்சரியமா இருக்கே. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பம் சேதோ பஜ ஸ்ரீதரம் என்று கண் காது முதலான அத்தனை புலன்களையும் பெருமானுடைய திருமேனியில சமர்ப்பிக்கலாமே. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா, இந்த உடலை கொடுத்ததே பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்கு தானே. அப்ப கண்ணுக்கு அழகான உருவம் அவரே இருக்கிறார், மூக்குக்கு அவருடைய நாற்ற துழாய் முடி இருக்கிறது, எத்தனையோ புஷ்பமாலைகள் அதை முகர்ந்து பார்த்து மூக்குக்கு உணவிடலாம். காதுக்கு எத்தனையோ நாமங்கள் எத்தனையோ அடியார்களுடைய அந்த உபதேசங்கள் அதை கேட்டு காதை குளிர வைக்கலாம். இப்படி அத்தனை இந்திரியங்களுக்கும் பெருமானையே விஷயமாக்கலாம். வேறு விஷயங்களுக்கே போகாமல் அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக எம்பெருமான் இருக்கிறார். உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன், மற்ற பால்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த உடனே தாய்ப்பாலை பருகி நாமெல்லாம் வாழறோம். அடுத்து ஏதோ பசுமாடு கொடுக்குற பாலை பருகி வாழறோம். இப்ப அது கூட தெரியல, யாரோ வாசல்ல கொண்டு வந்து போடுறா, அதை வாங்கி காய்ச்சறோம், அது பால் நினைத்து கொண்டு அதை உண்டு வாழ்கிறோம். இந்த பால் எல்லாம் பால் இல்லையா. உனது பாலே போல் சீரில் பழுத்து ஒழிந்தேன். கண்ணன் பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய திவ்யமான கல்யாண குணங்கள் இருக்கேன், இந்த குணங்களையே பாலாக கொண்டு பருகி அதிலேயே பழுத்து ஒழிந்தேன், அதிலேயே என்ன அர்ப்பணித்து விட்டேன் தவிர அதை தவிர வேற இடத்துக்கு போகவே மாட்டேன். நல்ல தாமர புஷ்பம் இருக்கு, பக்கத்திலேயே கள்ளிச்செடி இருக்கு, ஒரு வண்டு தாமர புஷ்பத்துல தேனை பருகின பிற்பாடு மதுபிரதம் ந இக்ஷுரஹி வீக்ஷதே, தாமர புஷ்பத்துல தேனை பருகின பிற்பாடு பக்கத்துல கள்ளிச்செடியில பூ பூத்திருந்தாலும் அதுல போய் வாய் வைக்குமா? வைக்காது. இப்பேற்பட்ட உயர்ந்த இன்பமே கிட்டி விட்டதுன்னா தாழ்ந்த விஷயத்துக்கு போகாது.
அத மாதிரி இப்ப எம்பெருமானுடைய இந்த உயர்ந்த கல்யாண குணங்களை அனுபவித்து அனுபவித்து ஒழிந்தேன். இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதபடி இவர்கள் எல்லாம் அப்படி ஈடுபட்டார்களாம். பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன் என்று பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தகா என்று இளைய பெருமாளுக்கு அற்புதமான பெருமை வால்மீகி தெரிவிக்கிறார். சிறு பிராயம் தொட்டில் பருவமை பிடித்து ராம கைங்கரியத்தில ஈடுபட்டிருப்பவன் என்று காஞ்சி பதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி அற்புதமா அதை விளக்குகிறார். தொட்டில் பருவத்திலிருந்தே இளைய பெருமாள் ராமனை விட்டு பிரிய மாட்டேன்னு அப்படி சேர்ந்திருந்தாராம். 4 குழந்தைகள் அவதரித்த உடனே புண்ணியாவாசனம் தொட்டில இட்டாள் கௌசலை. கௌசலை சுமித்ரை கைகேயி 3 தாய்மார்கள், 4 குழந்தைகள். கௌசலைக்கு பிறந்தவன் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன், கைகேயிக்கு பிறந்தவன் பரதன், அடுத்து சுமித்ரைக்கு பிறந்தவர்கள் 2 குழந்தைகள் லக்ஷ்மணரும் சத்ருக்னரும். அப்ப அந்த வரிசையில தொட்டில இட்டிருந்தார்கள். 4 தொட்டில், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் எல்லாரையும் இட்டாச்சு. ஆனா குழந்தைகள் எல்லாம் ஓவோன்னு சத்தம் போட்டுட்டே இருந்தது. அதுலயும் லக்ஷ்மணர் சத்ருக்னர் இந்த 2 குழந்தைகள் அவர்களுடைய அந்த அழுகை குரல் அவருடைய கத்தலை கேட்கவே முடியலையா. ஏன் இப்படி அழறா, ஒன்னும் தெரியவே இல்லையே அப்படின்னு குலகுருவை போய் கேட்டால் அப்ப அவர் தெரிவித்தாரா, நன்கு ஆராய்ந்து பார்த்தார், உற்று நோக்கி பார்த்தார். என்னமோ தொட்டில் மாறி போச்சு. இல்லையே, குழந்தை பிறந்த வரிசையில தானே தொட்டில் இட்டு இருக்கிறேன்னா, இல்ல தொட்டில மாத்துங்கோன்னார். என்ன வரிசையில போடணும்? ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இந்த வரிசையில தொட்டில போடுனாராம். சரின்னு தொட்டில மாத்தி போட்ட உடனே பாதி அழுகை ஓஞ்சுது. குழந்தைகள் கொஞ்சம் அழுகை நிறுத்தினா, ஆனா இன்னும் குறையவே இல்லையே, இன்னும் ஏதோ அப்படி இப்படி சிரிங்கிட்டே இருக்கா, அழுதுண்டே இருக்காள், என்னன்னு தெரியலையேன்னு இன்னும் உற்று பார்த்தார். 2 தொட்டில் போறோம், 2 தொட்டில எடுத்துருங்கோன்னா. ஏன் 4 குழந்தைகள் இருக்கேன்னா 2த்தையும் சேர்த்து ஒரே தொட்டில போட்டுருங்கோ. ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்து ஒரு தொட்டில், பரதனையும் சத்ருகனையும் சேர்த்து ஒரு தொட்டில போடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் செய்ய அழுகை ஓய்ந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டுதான் அந்த லக்ஷ்மணர் குழந்தையும் அது சத்ருகனர் குழந்தையும். அப்படி ராமனோடு இளைய பெருமாள் எப்பொழுது சேர்ந்தார்னா, பிறந்த அன்றே தொடங்கி தொட்டில் பருவத்திலிருந்தே ராமனை விட்டு பிரிய மாட்டேன்னு சேர்ந்திருந்தாரா. அத வால்மீகி தன்னுடைய திருவுள்ளத்தில் அப்படி கொண்டிருந்தாருங்கிறத காஞ்சி சுவாமி அற்புதமா விவரித்திருக்கிறார். அப்ப பால்யாத் பிரபிருதி, பாலப்பிராயம் அந்த பருவத்திலிருந்தே கூடவே எம்பெருமானுக்கு தான் சேஷபூதன் அடிமைங்கிறது தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பகவத் குணைக தாரகராய் இருக்கிற இவர்கள். இப்ப அந்த பெருமை இவர்களுக்கு வந்துடுது. புஷ்பத்திலிருந்து பிறந்தவர்கள், பிறந்த இந்த மூவரும் தங்களுடைய இளமை பிராயத்திலிருந்தே எம்பெருமான தவிர வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபட மாட்டேன்னு அந்த வைராக்கியத்தோடு எம்பெருமானுடைய திவ்ய குணங்களையே அனுபவித்து அதிலேயே குணைக தாரகம், பகவத் குணைக தாரகம், வேறு விஷயம் தாரகம் என்று எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கலன்னா தரிப்பே இல்லை, அப்படியே மூச்சு பிராணனே இல்லைங்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஆகிவிடுமாம். அப்படி இருக்கிற இவர்கள் என்று இப்ப பெருமையை தெரிவித்தார். மேலே சம்சாரிகள் தங்களை போல் அன்றிக்கே, இது வரைக்கும் ஓஹோன்னு பார்த்துட்டோம். நீங்க நாம எப்படி இருக்கோம், நம்மளை பார்த்து இந்த ஆழ்வார்கள்லாம் கருணையோடு உபதேசிக்கலாம்னு வருகிறார்கள். நாம எப்படி இருக்கோம்? சம்சாரிகள் தங்களை போல் அன்றிக்கே அப்படின்னா இந்த ஆழ்வார்களை மாதிரி இவர்கள்லாம் இல்லையா. அப்படி லோகத்துல பார்க்கிறார், எம்பெருமான நன்னா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் பிறந்தது எதற்கு? நாட்டாரை திருத்த வேண்டும், இவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், அதற்கு தானே பிறந்திருக்கிறார்கள். சரி, அப்படியே சுற்றுமுற்றும் பார்க்கலாம்னு பார்த்தால் நாம தான் கண்டப்படுகிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? தங்களை போல் அன்றிக்கே, எப்படி நிச்சயம் இருக்கவே முடியாது. நாம அனாதிகாலமான கர்மத்துல உழன்று கொண்டிருக்கிறோம். அவர்கள்லாம் எங்கேயோ இருக்கா, புஷ்பத்திலிருந்து பிறந்து பால்யாத்ரபதி சுஸ்மித்ரா இருக்கக்கூடிய அவர்கள் எங்கே, நாம எங்கே? தங்களை போல் அன்றிக்கே, அவர்களை மாதிரி நாம இல்லாமல் நாம எப்படி இருக்கோம்? உண்டியே உடையே உகந்து சப்தாதி விஷயங்களிலே அதிப்பிரவணராய். யாரான சாப்பாடு போடுறேன்னு தெரிஞ்சதுன்னா போறோம், உடனே முதல் ஆளா போய் உட்கார்ந்துருவோம். யாராவது துணி கொடுக்குறேன்னு சொன்னா இன்னும் 2ஆ கொடுக்கலாமே என்ன போய் வாங்கிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி உண்டியே உடையே உகந்து அதை கொடுக்கறான்னு சொல்லிட்டா அவர் தான் எனக்கு பிராணனே கொடுக்கக்கூடிய சுவாமின்னு அவர் காலில் போய் விழுந்து அதை வாங்கி கொள்ளுவதற்கு அப்படி முயற்சி எடுக்கிறோமா? அப்படியெல்லாம் ஒன்றும் காணுமேன்னா சம்பாதிக்கணும்னு போறோமா இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும். என் பக்கத்தாத்துக்காரன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், என்னுடைய உறவுக்காரன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், இதை விட நான் சம்பாதிக்கணும் என்று அதிலேயே தான் நமக்கு ஈடுபாடு வருது. அது எதற்கு? அப்ப இந்த உண்டி உடை காரணமா இருக்கக்கூடிய அந்த தனத்தை சம்பாதிக்கிறது நமக்கு ஈடுபாடு இருக்கே. அப்ப இதே ஈடுபாடு தான் அதையும் கொள்ள வேண்டும். அப்ப உண்டியே உடையே உகந்து சப்தாதி விஷயங்களிலே அதிப்பிரவணராய், கொஞ்ச நஞ்ச பிராவண்யம் இல்லை. எப்படி பெருமானிடத்துல அதிப்பிரவணரா அவர்கள் இருக்காளோ அத மாதிரி நமக்கு இந்த விஷயங்கள்ல அதிப்பிராவண்யம். யாரானு கொஞ்சம் அல்பம் கொடுக்குறேன்னு சொன்னா கூட போய் நிச்சயம் அதை எப்படியான பெற்றுடணும் என்று அந்த அளவுக்கு அதுல ஈடுபாடோடு இந்த தாழ்ந்த விஷயங்கள்ல நாம ஈடுபட்டு இருக்கிறோம். தீதில் நன்னெறி நிற்க அல்லாது செய்யுது. நல்ல காரியங்கள் எத்தனையோ இருக்கு, நல்ல தர்மங்களா பல காரியங்கள் எம்பெருமான் விதிச்சிருக்கான்.
அது ஒண்ணு கூட மறந்து போய் கூட செய்ய மாட்டோம். ஆனா எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை வழிய அத்தனை காரியங்களையும் செய்வோம். தீதில் நன்னறி நிற்க அல்லாத செய்து அல்லாத காரியங்கள் எது செய்யக்கூடாது, எது நிச்சயம் எம்பெருமானுக்கு கோபத்தை விளைக்குமோ அதை ரொம்ப முயற்சியோடு ஸ்ரத்தையோடு செய்வோம். ஆனா எது எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் அதை பத்தி தெரிந்து கொள்வதற்கு கூட விருப்பம் கிடையாது நமக்கு. அந்த அளவுக்கு நாம் நிற்கிறோமா? தீதில் நன்னறி நிற்க அல்லாத செய்து பகவத் விமுகராய் இருக்கையாலே. அப்போ எம்பெருமானிடத்துல அந்த பகவத் விமுகர்னா நாம எம்பெருமானிடத்துல முகத்தை கூட திருப்ப மாட்டேங்கிறோம். பெருமான் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறார். நான் அவன் பக்கத்துல முகத்தை திருப்பாத சமயத்துல கூட என்னை விட்டு அவர் போகவே இல்லையே. எப்படி தெரியும் என்னை விட்டு போகலன்னு? எல்லா தத்துவத்துக்குள்ளேயும் எம்பெருமான் அந்தரியாமியா உட்புகுந்து நியமிக்கிறார், உட்புகுந்து இருக்கிறார். அப்போ உள்ள இருக்காருன்னா ஏன் இருக்கார்? என்னைக்காவது ஒரு நாள் இவன் திருந்துவாங்கிறதான உள்ள இருக்கார். அப்ப நான் அவரிடத்துல முகத்தை இத்தனை நாள் கொடுக்கவே இல்லை. எப்படி கொடுக்கலான்னு எப்படி தெரியும்? நான் கொடுத்திருந்தா ஏதோ ஒரு ஜென்மத்துல என்ன அழிச்சுட்டு போயிருப்பாரு. அப்ப இது வரைக்கும் நான் பெருமானை நோக்கி முகத்தை திருப்பவே இல்லை. ஆனாலும் பெருமான் என்னை விட்டு பிரியாமல் உள்ளேயே இருக்கிறார். நாம் பகவத் விமுகராய் எம்பெருமான்னு சொன்னாலே முகத்தை திருப்பி கொண்டு போகிறாமா. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு துவேஷத்தோடு நாம் இருப்போம். நாட்டு மாநிலத்தோடு எனக்கரிது. பெரியாழ்வார் திருமொழியில் ஆச்சரியம் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த நாட்டு மாநிலங்கள், அது என்ன நாட்டு மாநிலங்கள்? இந்த நாட்டுல வாழக்கூடிய மனுஷர்கள்லாம் எப்படி இருக்கான்னா தோட்டம், இல்லவல், ஆத்தொழு, ஓடை, கிணறுன்னு இந்தந்த செல்வங்கள் எதோ தாழ்ந்த விஷயங்களையே பற்றி அதுதான் நமக்கு நிலையான சொத்து, இதெல்லாம் இருந்தாதான் என்ன பெரிய மனுஷன் மதிப்பான்னு இதுலயே ஈடுபட்டு இருக்கிறோமா. அப்படிப்பட்ட நாட்டு மானிடர், காட்டு மாநிலம்னு யாரா இருக்காளான்னு தெரியல, இவர்கள்லாம் நாட்டு மானிடர். இப்படிப்பட்டவர்களோடு எனக்கு சேர்த்தியே வேண்டாம் என்ன அவர்களோடு நான் ஒட்ட போவதில்லைன்னு தெரிவிக்கிறார். நாட்டு மாநிலத்தோடு எனக்கு அரிது. இவர்களோட பக்கத்துல இருப்பது கூட எனக்கு ரொம்ப அரிய காரியமா இருக்கேன், இது எனக்கு ஆகவே ஆகாது என்கிறபடியே அவர்களோட்டை சகவாசம் தங்களுக்கு துஸ்ஸகமாய். இவர்கள் பக்கத்துல தாங்கள் இருப்பதை கூட அவர்கள் விரும்பல. துர்நாற்றம் அடிக்கிற பக்கத்துல நாம் போய் நிற்போமா? அந்த மாதிரி நம்முடைய கூட்டமா நாம இங்க எல்லாம் இருக்கோம். நமக்கு பக்கத்துல அவர்கள் இருப்பதை கூட அவர்களால சகிக்க முடியலையாம். தங்களுக்கு துஸ்ஸகமாய், அவர்களுக்கு இதை பார்த்து சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் இருந்த விடத்திலே ஒரு நாள் இராமே. இதனாலேயே அவர்கள் என்ன ஆகிவிட்டதுன்னா ஒரு நாள் எங்க இருக்காளோ அடுத்த நாள் அங்கிருந்து நகர்ந்து போயிடுறான். கிராமைக்க ராத்திரராய் சிறந்த வைராக்கிய நிஷ்டர்கள் ஒரு ஊர்ல அதிக நாள் தங்க மாட்டான். ஏன்னா ரெண்டு விதத்துல ஆபத்து. ஒண்ணு, அவர்களுக்கே இந்த உலகத்துல ஏதாவது அந்த ஊராரை பார்த்து ஒவ்வொருத்தர் குடும்பத்தையா விசாரித்து அதென்னாச்சு இதென்னாச்சுன்னு விசாரிச்சு பற்று வந்தாலும் வந்துவிடலாம். இல்ல அவர் பற்று இல்லாமல் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவாள்லாம் அவரை பற்று வரம்படியா செய்திருவா. சுவாமி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு ஒவ்வொருத்தரா வந்து கேட்டுட்டு இருந்தா இவர்களுடைய குறையை நீக்கி கொண்டிருந்தால் அவர் எப்போ பகவத் கைங்கரியம் பகவத் அனுபவத்தை பண்றது? அப்போ ஒரு கிராமத்துல ஒரு நாள் தான், ஒரு ராத்திரி தான் தங்கு வரலாம். அது மாதிரி அவர்களோட்டை சகவாசம் தங்களுக்கு துஸ்ஸகமாய் ஒரு நாள் இருந்த விடத்திலே ஒரு நாள் இராமே. இன்னைக்கு இங்க இருந்தாருன்னா அடுத்த நாள் அங்க இருக்க மாட்டார். அப்படின்னா இருப்பிடமே அவர்களுக்கு ஒரு நிலையான இருப்பிடம் கிடையாது. இன்னைக்கு நாம அதற்கு தானே பாடுபடுறோம். எனக்கு ஒரு நிலையான இருப்பிடம் வேண்டும், நிலையான ஒரு உத்தியோகம் வேண்டும் என்ன எதோ இதுதான் நிலைன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். எதுவும் நிலையானதல்ல. இவர்கள்லாம் எப்பேற்பட்ட ஆழ்வார்கள், அவர்களே ஒரு இருப்பிடம் இல்லாமல் கிராமைக்க ராத்திரராய் இவர்கள் ஒருவரை ஒருவர் அறியாதே. இப்படி மூவரும் மூன்று இடத்துல அவதரித்தார்கள். திருவெக்கால பொய்கையாழ்வார் அவர் அவதரித்து எம்பெருமானுடைய குணங்கள்ல ஈடுபட்டு கொண்டு அப்படி யாத்திரையா போயிட்டு இருக்கார். திருக்கடல் மல்லையில் அவதரித்த பூதத்தாழ்வார் அவரும் பெருமானுடைய பாளைய போல் சீரில் பழித்து ஒழிந்து நாட்டு மாநிலத்தோடு எனக்கரிதுன்னு அவரும் சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஊருக்கு பக்கத்துல அவதரித்த பேயாழ்வார் அவரும் இதே போன்ற தன்மையோடு சுத்தி கொண்டிருக்க ஒருவரை ஒருவர் அறியாது. எப்படி தெரியும்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல அவதரிச்சிருக்கா. இன்னைக்கு நாள் மாதிரி ஏதாவது கைபேசி இருக்கா? இங்க இருந்து அங்க அனுப்புவதற்கு தொலைத்தொடர்பு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அப்படி இருக்க யாரும் தங்களை தாங்கள் அறியாமல் ஒருவரை ஒருவர் அறியாமே இவர்கள் ஒருவரை ஒருவர் அறியாதே தனித்தனியே வர்த்திக்கிற காலத்திலே, இப்படி மூவரும் தனித்தனியா வர்த்திக்கிற காலத்திலே அவர்கள்லாம் வசித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பெருமான் பார்க்கிறார், சரி இவர்கள் மூன்று பேரும் ஒரே தன்மையோடு அவதரித்திருக்கிறார்கள், இப்படி பண்ணினவரே இவர்தான். ஆனா அதை பார்த்து வியக்கிறார். என்னமா இவர்களுக்கு பக்தி ஞானம் எல்லாம் வளர்ந்திருக்கு, இவாளை முதல்ல ஒண்ணு சேர்க்கணுமே. 2-3 பக்தர்கள் நல்லா ஒண்ணு சேர்ந்தாதான் அது சிறந்த ஒரு பெருமையாக இருக்கும். அப்படி சேரத்தான் போதயந்த பரஸ்பரம் என்று ஒரு பக்தன் மற்றொரு பக்தனோடு பேசி எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் நன்கு பறக்க உபதேசிப்பான். அது மூலமாக உலகத்துக்கே நன்மை ஏற்படும். பக்தர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று எம்பெருமான் அவர் பார்க்கிறார். ஆழ்வார்கள் அவதரிப்பித்தான், அவர்களுக்கு சிறந்த பக்தியை ஞானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து
உலக விஷயம்னா அவர்களால் தாங்கிக்க முடியாது. எம்பெருமான் மட்டும்தான் தங்களுக்கு தாரக போஷக போக்கியங்கிற அளவுக்கு வளர்த்து விட்டு இப்ப யோசிக்கிறார். எம்பெருமான் சங்கல்பிக்கிறார், மமாத்மா ஞானி நாம் வரஹா என்றும் ஞானீது ஆத்மைவ மேமதம் என்றும் சொல்லுகிறபடியே என்றும் சொல்லுகிற திருமுகப்படியே தனக்கு ஆத்மபூதரானை வாழ்வார்களை கொண்டு ஜகத்தை திருத்த வேணும் என்று நினைத்து, இப்ப நல்ல இந்த வயல்ல எல்லாம் நல்லா அந்த சாகுபடி செய்யற சமயம் நல்ல பயிர் முளை கட்டி இருக்குன்றோமே, அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த மூவருக்கு வந்து விட்டது. இனிமே தாமதிக்க கூடாது. இவர்கள் இந்த உலகத்துல பிறக்க வைத்ததே திவ்ய பிரபந்தத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காகத்தானே. அதை சடக்கென செய்ய வேண்டும். ஏன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஞானீது ஆத்மைவ மேமதம், மம ஆத்மா ஞானி நாம் வரஹா, ஞானிகளுக்குள்ளே சிறந்தவன் எனக்கு ஆத்மா. ஞானீது ஆத்மைவ மேமதம், என்னுடைய மதம் என்னுடைய நினைவின்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஞானிகள் எனக்கு அடிமைங்கிறத நன்கு புரிந்து கொண்டு, இந்த அடிமைத்தன்மை இல்லைன்னா என்னால ஜீவிக்க முடியாதுன்னு உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானி ஒருவன் இருக்கானே, அவன் எனக்கு ஆத்மான்னு கண்ணன் தெரிவிக்கிறார். பரமாத்மா தான் ஜீவாத்மாக்கு அத்தனை பேருக்கும் ஆத்மாவா இருந்து நியமிக்கிறார்னு சாஸ்திரங்கள் சொல்ல, அது ஒரு பக்கம் சொல்லட்டும். இந்த மாதிரியான ஞானிகள் தான் எனக்கு ஆத்மான்னு கண்ணன் தான் தெரிவித்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஞானிகளா இவர்கள்லாம் என்றும் சொல்லுகிற திருமுகப்படியே பெருமானே அருளி செய்ததல்லவா. அதனால உயர்ந்த வாக்கு திருமுகப்படி, அவருடைய திருவாயிலிருந்தே புறப்பட்ட வார்த்தைகள். தனக்கு ஆத்மபூதரான இவ்வாழ்வார்களை கொண்டு, பெருமானுக்கே ஆத்மா போன்று அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மூவர்களும் மூன்று ஆழ்வார்களை கொண்டு ஜகத்தை திருத்த வேணும் என்று நினைத்து, அனாதி மாயையா சுத்தகா என்கிறபடியே அனாதி அவித்யா அபிபூதராய் போலுகிற சம்சாரி சேத்தனருக்கு அஜ்ஞான அந்தகாரத்தை போக்கி ஸ்வவிஷயே ஞான பக்திகளை உண்டாக்குகைக்காக ஆழ்வார்களுக்கெல்லாம் உண்டாக்கியாச்சு. ஏன்னா அவர்கள் மூவரையும் எம்பெருமானே மயர்வர மதிவரம் முதல்லயே அருளிட்டாரு. அப்ப அந்த மூவருக்கு சடக்கன எல்லாம் நடந்து போச்சு. நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி கொண்டிருந்தால் இது வீட்டை பண்ணி விளையாடும் விமலனுக்கு அது சேரவே சேராது. ஒரு விளையாட்டுக்காகத்தான் இத்தனை பேரையும் படைக்கிறார். அப்ப அவரவர்களுக்குன்னு ஞானத்தை கொடுக்கிறார், பிரவருத்தி நிவர்த்தி சக்திகளை கொடுக்கிறார். தாங்கள் முயற்சி பண்ணி வரணும். ஒரு கேள்வி வரலாமா, இந்த மூணு பேருக்கு மயர்வர மதிலம் அருள்னா போல ஒவ்வொரு ஜீவாத்மாவை பார்த்து எல்லாருக்குமே மயர்வர மதிலம் அருள்ட்டா என்ன சுவாமி, நாங்களும் அந்த மாதிரி ஆகி விடுவோம் என்ன? வாஸ்தவம் தான். அப்ப அது விளையாட்டே இல்லையே. லீலை விளையாட்டுன்னு சொன்னாலே அவரவர்களுக்குன்னு ஏதோனும் ஒரு சக்தியை கொடுத்து தாங்கள் எதுல விருப்பப்படுறா இதெல்லாம் தெரிந்து கொண்டு இதுல வராளா, இத்தனை நன்மை இருந்தும் இதை புரிந்து கொள்ளாமல் தாழ்ந்த விஷயத்துக்கு தான் போவேன்னு போகிறாளான்னு அவர்களிடத்துல துளி சுவாதந்திரியத்தை வைத்து அதை பரீட்சித்து பார்க்கணும். ஒரு விளையாட்டுக்காக தானே இந்த ஜெகத்தையே படைக்கிறான் எம்பெருமான். அப்ப அந்த விளையாட்டுல அப்படி ஒவ்வொருத்தரிடத்துல இந்த மாதிரி செய்ய மாட்டான். அதுக்குன்னு நம்ம அடியோட கைவிடவும் இல்லையே. இப்படி ஆழ்வார்களை பிறப்பித்து ஆச்சாரர்களை பிறப்பித்து எத்தனையோ வழியில் நம்ம இழுக்கணும்னு பார்க்கிறார். அதையும் மீறி கொண்டு இந்த வலையில சிக்க மாட்டேன்னு போனால் அப்ப மறுபடியும் பிறக்க வேண்டியதுதான். ஆக இவர்களை எல்லாம் திருத்தணும். இவர்கள்லாம் எப்படி, நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? அனாதி மாயையா சுப்தகா, தூங்கி கொண்டிருக்கிறோம். உபன்யாசத்திலேயோ இல்லை எந்த இடத்துலயோ எப்பொழுதுமே விழித்து கொண்டிருந்தால் கூட தூங்கி கொண்டிருக்கிறோம் தான் இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. அனாதி மாயையா சுப்தகா, இதைய நல்லா விழித்து கொண்டிருக்கிறேன்னா எதுல விழிச்சுட்டு இருக்கேன்? ஞானிகள் எல்லாம் எந்த விஷயத்துல விழித்து கொண்டிருக்கிறார்களோ அங்க நாம தூங்கி போயிடுறோம். நாம எதுல விழிப்போட இருக்கோமோ அங்க ஞானிகள் தூங்கி போயிடுறான். அந்த விஷயத்தையே அவர்களுக்கு கண்ணில் படறதே இல்லை. அப்படி உண்டானா ஆமா, உலக விஷயத்துல ஒண்ணு மிச்சம் இல்லாமல் எங்கேயோ எந்த உலகத்துல கோடியில ஏதோ ஒண்ணு நடந்தா கூட அடுத்த நொடி என்னுடைய கைபேசியில நான் பார்த்துட்டேன்னு சொன்னா, நான் தான் முதல்ல பார்த்தேன், நான் தான் அதுக்கு முதல்ல பதில் சொன்னேன், அது ஒரு பெரிய பெருமையா நாம கருதி கொண்டு எல்லாரிடத்துல அந்த பெருமையை வேற பேசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு சிறந்த ஞானம் நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்துல ஞானிகள் கண்ணே வைக்க மாட்டார்கள். உலகத்துல எது நடந்தா என்ன, எது நடக்கலன்னா என்ன, இத்தால என்ன பிரயோஜனம்? ஜீவாத்மாவுக்கு ஏதான பிரயோஜனம் உண்டா? ஏதோ அரிய சாகசமான செயல்கள், இங்க இருந்து அங்க குதிச்சேன், அங்கிருந்து இங்க குதிச்சேன், இந்த குதிக்கிறதுனால என்ன ஆயிட போறது? எதோ செய்கிறேன், உடம்பு அப்படி வளைச்சேன் இப்படி வளைச்சேன், என்னென்னமோ செய்யறாளே சாகசம்னு தொலைக்காட்சியில பார்த்தா ஒவ்வொரு கிழமை ஒவ்வொன்ன காட்டுறேன். இந்த சாகசமான செயல்களால என்ன பிரயோஜனம்? ஆத்மாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பரமாத்மாவுக்கு ஏதாவது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய செயலா? ஏதும் இல்லையே. அப்ப இந்த விஷயத்துல அவர்கள்லாம் விழித்து கொண்டே இருக்க மாட்டார்கள், கண்ணே வைக்க மாட்டார்கள். நாம் அதுல ஜாக்கிரதையா ஐயோ இது விட்டு போச்சே அது விட்டு போச்சேன்னு ரொம்ப தேடி பிடித்து அதையெல்லாம் பார்ப்போம். ஆனா நாம எதுல தூங்கி போயிருக்கோம்? அவர்கள் எதுல விழித்து கொண்டு பரமாத்மாவை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும், இத்தனை வழிகள் இருக்கே, அனுபவித்து முடிக்க முடியலையேன்னு அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்துல அதெல்லாம் ஒரு அனுபவமா? அதெல்லாம் அதை பத்தின சிந்தனை கூட இல்லாமல் நாம அங்க தூங்கி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த பிரமாணம் அனாதி மாயையா சுத்தகா. ஏன் எப்படி நாம எதனால தூங்குகிறோம்னா, மாயை அனாதி மாயை, ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் தொடங்கினதுன்னு இல்லாதபடி
நம்மை கர்மமானது மூடிக்கொண்டிருக்கிறது. புண்ணிய பாப ரூபமான கர்மம், பிரகிருதிங்கிற இந்த தேகம், இதெல்லாம் நம்மை மூடி மழுங்கடிக்க செய்கிறது. அதனால எம்பெருமான பத்தின ஞானமோ அந்த விழிப்புணர்வோ ஏதும் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறோம். அனாதி மாயையா சுத்தகா என்கிறபடியே அனாதி அவித்யா அவிபூதராய் ஒரு நாள் தொடங்கித்துன்னே இல்லாதபடி இந்த அவித்யை, இந்த அஜ்ஞானம் அத்தாலே மூடப்பட்டிருக்கக்கூடிய நாம் போருகிற சம்சாரி சேத்தனருக்கு, சம்சாரத்துல கட்டுப்பட்டிருக்கக்கூடிய சேத்தனர், நாமெல்லாம் அறிவிருப்பவர்கள் தான். ஆனா எப்படி சேற்றில் அழுந்த மாணிக்கம் போலே இந்த சம்சாரத்தினாலே அழுத்தி அத்தால மூடப்பட்டு ஏதும் தெரியாதவரா இருக்கக்கூடிய சேத்தனருக்கு அஜ்ஞான அந்தகாரத்தை போக்கி ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான். ஆனாலும் என்ன பண்றது, அனாதியான இந்த அவித்யா மூடி இருக்கே, அதை போகடித்தால் தான் இவருக்கு இந்த ஞானத்தை ஏற்படுத்த முடியும். அதை எப்படி போக்கடிக்கிறது? அஜ்ஞான அந்தகாரத்தை போக்கி, அஜ்ஞானமாகிற இருட்டை போக்க வேண்டும். இருட்டு போகணும்னா ரொம்ப அப்படியே இருட்டா இருக்குன்னா அந்த இருட்டை போகடிக்கு என்ன பண்ணணும்? வழியிருந்து ஒரு விளக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தினால் இருட்டு போக போகுது. இல்ல வெளிச்சம் இன்னைக்குதான் வந்தது, நான் இருட்டு 50 வருஷமா இருக்கேன்னு சண்டை போடுமா? ஏத்தின அடுத்த நொடி வெளிச்சம் வந்துடுதுன்னா இருட்டு போய் தானே ஆகணும். அந்த மாதிரி எத்தனை காலமா நமக்கு அஜ்ஞானம் மூடி கொண்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ பல ஜென்மங்கள் அஜ்ஞானம் மூடி இருக்கேன், இன்னும் எத்தனை ஜென்மம் நான் ஞானத்தோடு இருந்து பின்னாடி முக்தி அடைய வேண்டும்? இந்த கேள்விக்கு இடமே இல்லை. ஒரு ஜென்மத்துல ஒரு க்ஷணத்துல நமக்கு ஞானம் வந்து பெருமானிடத்துல நம்ம ஒப்படைத்தாலும் அடுத்தடுத்து அதே ஜென்மத்திலேயே அவர் நன்கு வளர்த்து 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 தன்னிடத்தில் நம்மை சேர்த்து கொண்டு விடுகிறார். அப்போ அஜ்ஞான அந்தகாரத்தை போக்கி அந்த இருட்டை போக்கடிக்க வேண்டும். வெளிச்சம் வரணும், தீபம் ஏற்றணும். அதற்காகத்தான் இந்த முதலாழ்வார்கள் மூவரும் வையம் தகடியா வார்கடலை நெய்யாக, வைய கதிரோன் விளக்காக, அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக, இன்புறும் சிந்தை இடுதிரியா என்று ஒவ்வொருத்தரும் விளக்கேற்றினார்கள்னு பார்க்கிறோம். அதை இப்ப எம்பெருமான் தான் தூண்டுவிக்கிறான். அஜ்ஞான அந்தகாரத்தை போக்கி ஸ்வவிஷயே ஞான பக்திகளை உண்டாக்குகைக்காக. அப்ப இதுவரைக்கும் உலக விஷயத்துல ஞானம் இருந்தது, உலகத்தார்களிடத்துல பக்தி பிரேமம் இருந்தது. யோ இவர்கள் தான் எனக்கு, இவர்கள் இல்லைன்னா என்னால தரிக்க முடியாதுன்னு யாரோ எந்த அலுவலகத்துக்கு நண்பனோ யாரோ உற்றானோ உறவினோ அவனையெல்லாம் நினைத்து கொண்டு பக்தியோடு இருந்தோம். அதெல்லாம் பக்தியே அன்று. ஸ்வவிஷயே ஞான பக்தி, பெருமானிடத்துல ஞானம், பெருமானை பற்றின பக்தி, அதை உண்டாக்கணும். அதெல்லாம் இந்த ஜீவாத்மாக்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் ராத்திரியிலே ஓரிரவு, எப்படி கண்ணன் பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். எங்கேயோ மதுரால பிறந்தான். மதுரால பிறக்கணும் ரொம்ப ஆசையோடு அன்போடு தான் பிறந்தான். ஆனா அந்த ராத்திரியில கூட அங்க தங்க முடியாதபடி அன்றிரவே அங்கிருந்து கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த ஓரிரவில கோகுலத்துல வந்ததுனால தான் எளிமை இன்னும் பிரகாசிக்க முடிந்தது. சாதாரண வழக்கை இடக்கை அறியாத ஆயர்களோட கூட தான் கீழே விழுந்து பரிமாறுகிறேன், அவர்களோடையும் கலக்கிறேன்னு தன்னுடைய எளிமையை காட்டினானா? அப்ப எம்பெருமானுடைய பெருமையை எங்கு பிரகாசமானது? அந்த அளவுக்கு அவன் கீழே ஒரு இருட்டுல அன்னைக்கு வந்ததுனால பிரகாசித்தது. அதே மாதிரி இப்ப இந்த மூவரும் தாங்கள் பிரகாசமா இருக்கா. ஆனா இப்ப இவர்களை எல்லாம் ஒரு ராத்திரியில சேர்க்க வேண்டும் என்று ஒரு ராத்திரியிலே இம்மூவரையும் சீரேறு மறையாளர் நிறைந்த செல்வ திருக்கோவலூரிலே ஒரு திருவிடைகளிலே யாதிருச்சிகமாக சங்கதராக, யாதிருச்சிகம் யாரோ ஒருவருடைய விருப்பத்தினாலே இவர்களை எல்லாம் சேர்த்தாராம். யாருடைய விருப்பம்? பெருமானுடைய விருப்பத்தினால்தான் இந்த மூவரும் சேர்ந்திருக்கிறார்களை ஒழிந்து அவரே யாதிருச்சிகமா என்னன்னே தெரியலையே, யார் நினைச்சானே தெரியலையே, எப்படியோ இந்த 3 பேர் சேர்ந்துட்டாலே பெருமாள் சொல்ல முடியுமா? நாம வேணா சொல்லலாம், நான் நினைக்காமலே இங்க வந்து சேர்ந்துட்டேன், எனக்கு நினைச்சே பார்க்கல இன்னைக்கு பெருமாள் சேவை கிடைச்சது, நாம சொல்லலாம். இதே வார்த்தையை பெருமாள் சொல்ல முடியுமா? ஆனா அவர் தெரிவிக்கிறார், யாதிருச்சிகமாக இவர்களை எல்லாம் சங்கதராக, பெருமானே இச்சித்து சரி இந்த மூவரையும் சேர்க்க வேண்டும். எங்கு சேர்க்கலாம்? சீரேறு மறையாளர் நிறைந்த செல்வ திருக்கோவலூர், பாரேறு பெரும் பாரம் தீர பார்த்தன் தேரையூரும் என்று பார்த்தசாரதியான எம்பெருமான் இங்கு எழுந்தருள் இருக்கிறான். இதே எம்பெருமான் தான் திருக்கோவலூருக்கு அந்த திவ்யதேசத்திலையும் எழுந்தருள் இருக்கிறான் என்று அந்த திருமங்கை ஆழ்வார் 2ஆம் பத்துல அற்புதமா அந்த 10வது பதிகத்தினுடைய இறுதி பாசுரத்துல தெரிவிக்கிறார், 8வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? சீரேறு மறையாளர் நிறைந்த சிறந்த வேதாந்த விழுப்பொருளை நன்றாக கைவர பெற்றவர்கள். வேதாந்தத்தை கசடர கற்றிருக்கிறோம், என்ன வேணாலும் ஒப்பிப்போம், தலைகீழ கேட்டா கூட கணம் ஜடை அது இது எல்லாம் தெரிந்து நன்னா ஒப்பிக்கிறோம். அது சீரேறு மறையாளர் இல்ல, மறை பொருளை நன்கு கைவர பெற்றவர்களாய். வேதாந்த விழுப்பொருள் என்ன? பகவானுக்கு அடிமை பண்ணுவது தாஸ்யம், அவருடைய முகமலர்த்தியே பிரயோஜனம்னு நன்கு தெரிந்து கொண்டிருப்பவர்கள். அதுதான் சீர் ஏறு அப்படின்னா அந்த பெருமையானது அப்படி ஏறி கிடக்கக்கூடிய மறையாளர். அந்த மறையெல்லாம் நன்கு அறிந்தவர்கள், வேதம் வல்லவர்களாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள்லாம் நிறைந்து
ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, வீதிக்கு வீதி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா அப்படி வேதம் வல்லவர்கள் அவர்கள் தான் நிரம்பி இருக்கிறார்களாம். சீரேறு மறையாளர் நிறைந்த செல்வ திருக்கோவலூர். இந்த திருக்கோவலூருக்கு எது செல்வம்? ஓஹோன்னு தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம் இதெல்லாம் பொழிக்கிறது, அதெல்லாம் செல்வமே இல்லை. இப்படிப்பட்ட சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருந்தா அதுதான் செல்வமா. இவர்கள் இருந்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினாதான் பெருமானுக்கு ரட்சகமே. வெறும் மதில் எம்பெருமானுக்கு ரட்சகம் அன்று. இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரம பாகவதர்கள் வேதம் வல்லவர்கள் இவர்களிருந்து பெருமானை சுற்றி எப்போதும் நமகா நமகா நமைத்தேவ வாதினகான்னு பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்க அதையே செல்வமாக கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவலூர். அப்ப ஆச்சரியமா இவர்கள்லாம் நிறைந்திருக்கிறார்கள்னா இந்த மூவரையும் அங்கேயே சேர்த்துடுவோம் என்று எம்பெருமான் யாதிருச்சிகமாக சங்கதராக்க ஒருத்தரை ஒருவர் சந்திக்கும்படி செய்தான். அதான் செவிவழி செய்தியா சொல்கிறான். இந்த குரு பரம்பரா பிரபாவத்துல அப்படி இல்லை. அப்படியே ஒவ்வொருத்தரும் போய்கொண்டிருக்கிற சமயத்திலே ஓஹோன்னு மழை பெய்தது, ஒரே இருட்டா எடுத்து மழை பெய்தது, இடி வெள்ளம் மழை, என்ன பண்றதுன்னே தெரியலேன்னு பார்த்தால் அங்க மிருகண்டு ஆசிரமம், மிருகண்டுன்ற ரிஷி அவர் தபஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் அவர் எங்கேயோ உள்ள இருக்கார். இடைக்கழினா வாசல் பகுதி, அந்த வாசல் ரேழி அந்த பகுதியில கொஞ்சம் இடம் இருக்கு. வாசல்ல கதவு தாப்பால் போட்டிருக்கு. இப்படியே ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கா. முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்தார். ஒரே மழை பெய்யறதே, இருட்டா இருக்கே, ஒரே இதுவா இருக்கே, கொஞ்ச நேரம் இங்கேயான மழையில ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்தால் மிருகண்டுவனுடைய ஆசிரமம் கண்ணில பட அப்படி குரல் கொடுத்து பார்க்கிறார். உள்ள யாரான்னு இருக்காரான்னு குரல் கொடுத்தா ஒன்னும் குரல் வரல. மிருகண்டு ரிஷி அவர் பாட்டுல தபஸ் செய்து கொண்டிருக்கிறார். சரின்னு கதவை அப்படி திறந்து பார்த்தா கொஞ்சம் இடம் இருந்தது. உள்ளே போய் சயனித்து கொண்டார். ஒருவர் சயனிக்கலாம்ங்கிற அளவுக்கு அங்க இடம் இருந்தது. சரி, சற்று ஓய்வெடுத்து கொண்டு பின்னர் செல்லலாம்னு அவர் போய் சயனித்து கொண்டாராம். கொஞ்ச வினாடிகள் தவிர்த்து அடுத்து பூதத்தாழ்வார் அவ்விடத்துல வந்து அவரும் இந்த மழையில சிக்கி கொண்டிருக்கிறோமே, சற்று ஓய்வெடுத்து கொண்டு போகலாமேன்னு கதவை தட்ட உள்ளே இடம் இருக்கான்னு கேட்டா ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம். ஒருத்தர் படுத்துக்கிறதுக்கு இடம், ரெண்டு பேர் வந்தா உட்கார்ந்து கொள்ளலாம். பாருமே, நீரும் சிறந்த அடியவர் தானே என்ன அவரையும் உள்ளே அழைத்து கொண்டு ரெண்டு பேரும் அமர்ந்து கொண்டிருந்தார்களாம். இன்னும் வெளிச்சம் வரல, இருட்டுதான் மூடி இருக்கு. ஆனா குரலை மட்டும் கேட்டு சரி ஸ்ரீ வைஷ்ணவர் வந்திருக்காருன்னு இடம் கொடுத்தார். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பேயாழ்வார் வரார். அவர் கதவு தட்டின உடனே ஒரு ரெண்டு பேர் அமரலாம், மூவர் நிற்கலாமே. என்னதான் இருந்தாலும் அவர் அடியவர் மழையில கட்டப்படுறார், எதுக்கு அவர் வழியில தவிக்க விடலாம்? மூணு பேரும் கொஞ்ச நேரம் நின்றுண்டா மழை ஓய்ந்த பிற்பாடு போகிவிட போகிறோம்னு அவரையும் அழைத்து கொண்டு மூவருமாக உள்ளே நிற்க மூணு பேரையும் சங்கதர் ஆக்கினாரா. இப்ப அவர்கள்லாம் பேசிக் கொள்ளுகிறார்களாம். மூவரும் சங்கதராக்க இவர்களும் வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத்து பிரணமே பூவி என்கிறபடியே அந்யோன்ய வந்தனபரராய் கொண்டு நீரார் நீரார் என்று ஒருவரை ஒருவர் கேட்க வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மத்தைய ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்தா உடனே கீழே விழுந்து சேவித்து விட வேண்டும். தண்டவது பிரணமே புவி திருஷ்டுவா, பார்த்த க்ஷணத்திலேயே ஒரு தண்டம் கையில் அப்படி ஊன்றுகோலுக்கு எடுத்து போற தண்டமா இருக்கட்டும், ஏதோ ஒரு கழி மூங்குள் கழி எதையோ அப்படி நிறுத்தி கையை எடுத்துட்டா அது யோசிக்குமா? கிழக்க விழலாமா, மேற்க விழலாமா, வடக்க விழலாமா? எங்கேயும் யோசிக்காது, ஜடால்னு சாஞ்சிடுமா? அந்த மாதிரி நாம ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தோம்னா பார்த்த மாத்திரத்துல கீழே விழுந்து சேவிச்சுடணுமா? அந்த மாதிரி பிரமாணம் தெரிவிக்கிறது. வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் சேவிக்கணும், அவனும் இவரை சேவிக்கணும். ரெண்டு பேரும் அப்படி தான் நான் நீச்சன் நான் நீச்சன் ஒருவரை ஒருவர் அப்படி சொல்லிக் கொண்டு கீழே விழுந்து சேவிக்க வேண்டும். தண்டவத்து பிரணமே துவி என்கிறபடியே அந்யோன்ய வந்தனபரராய் அவரை பார்க்கிறார், கீழே விழுந்து சேவிக்கிறார். வைகையாழ்வார் பூதத்தாழ்வார ரெண்டு பேரும் சேவித்துக் கொண்டார்கள். அடுத்து பேயாழ்வார் வர மூவரும் ஒருவரை ஒருவர் சேவித்துக் கொண்டு நீரார் நீரார் என்று கேள்வி கேட்க ஆச்சரியமா பதில் தெரிவிக்கிறார். ஒருவரை ஒருவர் கேட்க பகவத் சேஷபூதோகம் அனன்யார்க அனன்யார்கோ அசிதா பரஹா என்றும் தாசோகம் வாசுதேவஸ்ய என்றும் தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்றும் ஞானானந்த மயஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மனா என்றும் இத்தியாதிகளாலே தந்தாமுடைய ஸ்வரூப நிர்தேச பிரசங்க வியாஜேன போதயந்த பரஸ்பரம் பண்ணிக்கொண்டிருந்தான் இருக்க செய்வே. ரெண்டு பக்தர்கள் சேர்ந்தான்னு சொன்னாலே தங்களுக்கு தெரிந்த பகவத் விஷயத்தை அடுத்தவருக்கு எடுத்து சொல்வார், அவர் தனக்கு தெரிந்ததை எடுத்து சொல்வார். இப்படித்தான் ரெண்டு பக்தர்கள் இருக்கிறார்கள்னு கண்ணன் கீதையில சொல்றான். பக்தனுக்கு எது அடையாளம்? போதயந்த பரஸ்பரம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச கதையந்த மாம் நித்தியம். என்னை பத்தியே அவர்கள் பேசுவார் அர்ஜுனா. அவர் ஏதோ உலக விஷயம் உலகம் உங்க பத்தியே பேச மாட்டார். வராக சரித்திரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவாராம், நான் நரசிம்ம சரித்திரத்தை சொல்றேனேன்னு இன்னொருத்தர் சொல்லுவாராம். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் என் விஷயமாகவே பேசிக் கொண்டிருப்பவர்கள் ரெண்டு பேரும் ஆனந்திக்கிறார்கள். சொல்லும் பயன் தான் எம்பெருமான பத்தி சொல்லி சொல்லி ஒருத்தர் ஆனந்தப்படுறாராம், கேட்டு கேட்டே மற்றொருவர் ஆனந்தப்படுகிறாராம். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்ன ஆச்சரியமா தெரிவிக்கப்படுகிறது. அந்த மாதிரி இப்ப இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்ளுகிறார்கள்.
நம்ம எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவோம்? நீர் யாருன்னு கேட்டா அடியேன் ஸ்ரீனிவாசன், அடியேன் தாமோதரன், கோவிந்தன், ஏதோ நமக்கு வச்ச பேரை சொல்லுவோம். அந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்கணுமா? அடியேன் பொய்கை ஆழ்வார், இங்க பிறந்தேன், அப்படித்தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாமல் பகவத் சேஷபூதோகம் அனன்யாருகோ அச்சிதா பரஹா. அடியேன் யாரோ? அடியேன் அச்சித்த காட்டிலும் வேறானவன். சித்து ஜீவாத்மா பகவானுக்கு சேஷப்பட்டவன். நான் அறிவிருப்பவன். என்ன அறிவோட கூடியிருப்பவன்? பகவானுக்கே சேஷப்பட்டவன்கிற அந்த அறிவிருப்பவனா? பகவத் சேஷபூதோகம் அகம் பகவத் சேஷபூதா. நான் யார் தெரியுமா? பரமாத்மாவுக்கே அடிமை. இதுதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இன்றியமையாத அடையாளம். இதுதான் தன்மை. இனிமே நம்மையே பரீட்சை பண்ணிடணும். யாரா நம்ம கோவில்ல போய் கேட்டா, எங்கேயோ நம்மளை பார்த்து நீர் யாருன்னு கேட்டா பகவத் சேஷபூதோகம், நான் பகவானுக்கு சேஷப்பட்டவன்னு சொன்னா அப்பதான் நாம ஸ்ரீ வைஷ்ணவத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம், காலக்ஷேபத்தெல்லாம் கேட்டு ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா இதை சொன்னா அவர்கள் ஏத்துக்க மாட்டான். உன் பேரை என்னன்னு சொன்னாதான் அங்கெல்லாம் ஏத்துப்பா. இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலேயாவது பேசும் பொழுது முதல்ல அடியன் சேஷபூதன் ஜீவாத்மா, அடியேனுக்கு இந்த பெயர் இருக்குன்னு அப்படியான்னு சொல்லிக்கலாமே. இந்த மாதிரி பேச பேசத்தான் நமக்கும் அந்த விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சமாவது பற்றுதல் வரும். எம்பெருமானை பத்தி இன்னும் அனுபவிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கும் கொஞ்சம் அனுஷ்டானத்திலையும் வருவதற்கு இதெல்லாமும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக அப்படி பகவத் சேஷபூதோகம் அனன்யார்ஹா. எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் வாஸ்தவம் இல்லையே. போன வாரம் அந்த கோவில்ல பார்த்தனே இந்த கோவில்ல பார்த்தனேன்னு சொல்ல முடியாது. எப்போதும் பகவான் ஒருவனுக்கே அடையப்பட்டவன். திங்கக்கிழமையானா அங்க போவேன், சனிக்கிழமையானா பெருமாள் கோவிலுக்கு வருவேன். அப்படி மாறி மாறி சேஷபூதன் கிடையாது. அனன்யார்கன், வேறு ஒருவனுக்குமே அருகப்பட்டவன் அல்ல. அனன்யா அருகா, எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டவனே தவிர வேறு யாருக்கும் அடிமைங்கிற அந்த கிட்ட கூட என்ன கொண்டு போக முடியாது. அவர் யாரோ நான் யாரோ, பெருமானுக்கே நான் அற்று தீர்ந்தவன். அதையும் தெளிவா சொல்லிடுறேன். பகவத் சேஷபூதோகம் அனன்யார்ஹா அச்சிதா பரஹா. அச்சித்த காட்டிலும் மேலானவன், அதை காட்டிலும் வேறுபட்டவன் என்றும். தாசோகம், இது அடுத்த ஆச்சரியமா, தாசோகம் வாசுதேவசிய. சரி, எந்த எம்பெருமானுக்கு பகவான்னு பொது சொல் சொன்னார்? மறுபடியும் நமக்கு சந்தேகம் வந்துருமே. ஒவ்வொரு கடையிலயா போனா இவர் பகவான் அவர் பகவான் படம் வச்சிருக்காளே, இந்த பகவானுக்கு நான் சேஷபூத்தனானா? கிடையவே கிடையாது. தாசோகம் வாசுதேவசிய, வசுதேவனுடைய கண்ணன், வசுதேவனுக்கு பிறந்த கண்ணனாக இருக்கட்டும், இல்ல சர்வத்திர வசதீதி வாசுதேவகா, எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து அனைத்தையும் தன்னுடைய விளையாட்டுக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் வாசுதேவனான எம்பெருமானுக்கே அடியேன் தாசன் என்று தெரிவிக்கிறது. அடுத்து திருவடி ஹனுமான் அவர் தெரிவித்த ஆச்சரியமான வாக்கியம், தாசோகம் கோசலேந்திரஸ்ய. கோசலேந்திரன் அயோத்திக்கே நாதன் அரசனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுக்கு அடியேன் தாசன்னு விண்ணப்பித்தாராம். முதல்ல இங்கிருந்து தூதனாக போகும் பொழுது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். தூதோகம் ராமஸ்ய, நான் ராமதூதன் வந்திருக்கிறேன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டார். நான் யார் தெரியுமா? ராமனுக்கே தூதன் என்று கொஞ்சம் கர்வம் இருந்தது. ஏன்னா நமக்கு கூட அந்த கர்வம் இருக்கும். மத்தையோர்களை எல்லாம் பார்த்து நாம கொஞ்சம் இந்த காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு கொஞ்சம் வசந்துட்டோம். அவர்களை மாதிரி நாம இல்லை. நாம யாரு? நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன் ஒரு கர்வம் வரும். கூடவே கூடாது. அந்த கர்வம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. பகவானுக்கு நான் தாசப்பட்டவன் சொன்னா அவருடைய அருளாலே இன்னைக்கு தாசத்தம் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி நானும் அவனை போலத்தானே இருந்தேன். 10 நாள் முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன், இப்பதான் மாறி இருக்கேன். அப்ப இதனால கர்வம் நமக்கு வரக்கூடாதே. அப்ப நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன்கிறதே ஒரு, பகவானுக்கு நான் கைங்கரிய பரன்கிறதே ஒரு கர்வத்தை கொடுக்கும். அப்ப வெறும கைங்கரியம் பண்றவன்கிறது மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. அடியேன் தாசன் பரதந்திரன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நன்றாக வர வேண்டும். அதே மாதிரி இப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கு நான் ஒரு கையாள், அவருடைய ஒரு பணியாள், நான் அவனுக்கு தூதனாக வந்திருக்கிறேன்னு சற்று கர்வம் தோற்ற வார்த்தை சொன்னான். சீதா பிராட்டியை பார்த்து சேவித்த பிற்பாடு புரிந்து கொண்டு விட்டான். ஐயோ, நான் பெரிய ராமனுக்கு கைங்கரிய பரன்னு கொஞ்சம் கர்வத்தோடு இருந்தேன். அடியேன் தாசன்னா ரொம்ப தாழ்ந்தவன். ஏதோ இந்த செயலுக்கு ராமன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கும் இதுக்கும் இதுவுமே இதுக்கெல்லாம் தகுதியே அற்றவன் நான். பெருமானுடைய நெருகேத்து கிருபைக்கு பாத்திரபூதன். தாசோகம் அடியேன் தாசன், தொண்டன் தொண்டன் தொண்டன்னு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். மீண்டும் சக்கரவர்த்தி திருமகனை சேவிக்கும் பொழுது அடியேன் தாசோகம் கோசலேந்திரஸ்யன்னு தெரிவித்தாராம். ஆக தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்றும் ஞானானந்த மயஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மா. இது ஏற்கனவே பார்த்த பிரமாணம். ஞானம் ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா எம்பெருமானுக்கே பரதந்திரப்பட்டது என்று இப்படி ஒருத்தர் பேசிக்கொண்டாராம். எப்படி இருந்திருக்கும் அந்த தருணம்? இப்படி 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரியான உயர்ந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா இதை வாசிப்பதற்கே நமக்கு புல்லரிப்பா இருக்கு. அந்த க்ஷணத்துல அங்க இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்படி அந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வரூப நிர்தேச பிரசங்க வியாஜேன, தன்னுடைய ஸ்வரூபம் என்ன என்பதை நிர்தேசம் பிரசங்கம், நீர் யாருன்னு தானே கேட்டார். ஒருத்தர் நீர் யாருன்னு கேட்டார். அடியேன் சேஷபூதன் சேஷபூதன் ஒவ்வொருத்தரும் சொல்ல கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆனந்தம். அது அப்படியே நிர்தேச பிரசங்க வியாஜேன
போதயந்த பரஸ்பரம் பண்ணிக்கொண்டு, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தமக்கு தெரிந்த விஷயத்தை அடுத்தவருக்கு சொல்லிக் கொண்டு பண்ணிக்கொண்டிரா நிற்க செய்தே அவ்வளவிலே எம்பெருமான் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா என்றிருக்கும் அவனாகையாலே. 3 பேரை சேர்த்தாச்சு, அத்தோட பெருமாளுக்கு போறவே போறாதே, அவர்களுக்கு தடுவே தான் நெருக்கப்படணும். எங்க 3 பேர் 2 பாகவதர்கள் சேர்ந்து விட்டாலோ அவர்களுக்கு நடுவே எம்பெருமான் தானே தோற்றி விடுகிறான். இதை பத்தி பிரமாணம் தெரிவிக்கிறது. அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. ஒரு அடியவன பெருமான் எப்படி நோக்குகிறார்னா, தன்னுடைய பிராட்டி மகாலட்சுமிக்கு எத்தனை உரிமை உண்டோ அதை போல ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் உண்டு. கடிமாமலர் பாவையோடு உள்ள சாமியஷட்கம் சர்வருக்கும் ஒக்கும். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பிராட்டிய போல அனுபவிப்பதற்கு, எம்பெருமான அனுபவித்து கைங்கரியம் பண்ணுவதற்கு உரிமை உடையவர்கள் தான். ஆனா தெரியாமல் அறியாமல் இழந்து கொண்டிருக்கிறோம். பெருமான் ஆனா அவருக்கு தெரியுமே, அவர் என்ன நினைக்கிறார்? அனன்யாகி மயா சீதா, இது ராமனுடைய வார்த்தை. சீதையை விட்டு பிரிந்து என்னால் இருக்கவே முடியாது. அவள் எப்படிப்பட்டவள்? பாஸ்கரேன பிரபாயதா, என்னை விட்டு அவளால பிரிய முடியாது, அவளை விட்டு என்னால பிரிய முடியாது. எதை போலே? சூரியன் இருக்கார், அவரை சுத்தி ஒளி வட்டம் இருக்கு. பாஸ்கரேன பிரபாயதா, பாஸ்கரன்னா சூரியன், பிரபான்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒளி. சூரியனையும் ஒளியும் பிரிக்க முடியுமா? சூரியன் இருக்கான ஒளி இல்ல, இன்னைக்கா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்ப சூரியனும் அதனுடைய ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ, புஷ்பத்தையும் மனத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ, பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் பிரிக்கவே முடியாது. எல்லா நிலையிலையும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்துதான் இருக்கார். அதுவும் விசேஷமா ஒரு ஞானி அடியவன்னு சொன்னா அவனை எனக்கு ஆத்மான்னு பெருமாள் சொல்லிக்கிறாங்க, எப்படி அவரை விட்டு பிரிவார்? அப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானிகளை இப்ப சேர்த்து விட்ட பிற்பாடு இவர்களை விட்டு என்னால பிரிந்திருக்க முடியாதே என்பதற்கு இந்த பிரமாணத்தை இங்க எடுத்து காட்டுகிறார். எப்படி சீதையை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாதோ அதே போல இந்த அடியார்களையும் விட்டு என்னால பிரிந்திருக்க முடியாதுன்றது எம்பெருமானுடைய தன்மை என்றிருக்கும் அவனாகையாலே. அப்படி இருப்பவனாலே இறையும் அகலகில்லாத பிராட்டி சகிதனாய் கொண்டு. சரி, அப்படி நாம் இருக்கோம்னா அதை உடனே செய்து காட்டிட வேண்டியதான்னு பெருமான் முடிவு பண்ணார். தானும் பிராட்டியமாக சகிதனாய், இறையும் அகலகில்லாத பிராட்டி, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு நம்மாழ்வார் தெரிவித்தாரே, அப்படிப்பட்ட பிராட்டி உரைகின்ற திருமார்பனாக அவ்வெம்பெருமானும் தானும் வந்து இவர்களுக்கு நடுவே நெருக்கப்பட கூறாராழி வெண்சங்கேந்தி துளசி காணனம் எத்திர எத்திர பத்மவனானிச்ச வசந்தி வைஷ்ணவா எத்திர தத்திர சந்நிஹிதோ ஹரிஹி என்கிறபடியே. இதுதான் ஆச்சரியமான பிரமாணம். எங்கெங்கு பெருமான் சடக்கன எழுந்துள்ளி விடுகிறான் அப்படின்னா அந்த இடங்களை தெரிவிக்கிறது. துளசி காணனம் எத்திர, நாம இருக்கக்கூடிய க்ஷேத்திரமே துளசி காணனம் தான். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்ப்பசூதாய மங்களம் பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்று ஆச்சரியமா கொண்டாடக்கூடிய இந்த இடமே துளசி காணனமாகத்தான் இருந்திருக்கிறது. எல்லா இடமும் துளசி திருத்துழாய் செடிகளாலே நிறைந்த அழகான இடம். அந்த துளசி காணனம் எங்க இருக்குதோ, எந்த ஒரு இடத்துல திருத்துழாய் செடி இருக்கோ அங்க கண்ணன் தானே குடிகொண்டு வந்து விடுகிறான். நான் அந்த இடத்துல வசிக்கணும் என்ன பெருமான் விருப்பத்தோடு வந்து விடுகிறார். துளசி காணனம் எத்திர எத்திர பத்மவனானிச்ச, பத்மம்னா தாமரை, தாமரை காடுகள், தாமரை மலர்கள் அது எங்கு பூத்து குலுங்குகிறதோ, தாமரை குளம் எங்க இருக்கோ அந்த இடத்த பெருமானுக்கு விருப்பமா. ஏன்? தாமரைங்கிறது பிராட்டியினுடைய இருப்பிடம் அல்லவா. பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சின்னு அந்த பத்மத்திலே மிகவும் ஆசையோடு அன்போடு உரைபவள் மகாலட்சுமி. அவள் இருக்கக்கூடிய இடம்னா நானும் சேர்ந்துதான் இருப்பேன்னு பத்ம வனங்கள், அந்த தாமரை காடு எங்க இருக்கோ அங்கு பெருமான் எழுந்தருளி விடுகிறான். வசந்தி வைஷ்ணவாயத்திர, ஒரு வைஷ்ணவன் எங்கு வசிக்கிறானோ அந்த இடத்துக்கு பெருமான் தேடி கொண்டு வருகிறார். 2 விதமாக சொல்வது உண்டு. ஸ்ரீவச்சன பூஷணம் முதலான அந்த கிரந்தங்கள்ல பார்த்தா வைஷ்ணவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் பெருமான் அங்கு வந்து வசிக்கிறார். இந்த பிரமாணத்தின்படி பார்க்கலாம். இல்ல அவர்களை எதை விரும்புவா, பெருமான் எங்கு உகந்து அருளின நிலமோ அந்த இடத்துலதான் நாம இருக்கணும்னு பலரும் அங்கதான் இருப்பா. வாய்ப்பு இல்லாத சமயத்துல எங்கேயோ இருந்து கொண்டிருப்பார்கள். வைஷ்ணவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலேயே பெருமான் தானும் சந்நிகிதனாக வந்து விடுகிறான். அதனாலதான் ஒரு வைஷ்ணவனை பார்த்தவனே சேவிக்கணும். பெருமாளே அவரிடத்துல ஆனந்தத்தோடு கூட இருக்கிறார்னா அப்ப வைஷ்ணவம் திருஷ்வா கண்டவது பிரணமேதுரி. அப்பேற்பட்ட பரமாத்மாவே இவனோடு கூட இருக்காருன்னா நான் எப்படி சேவிக்காமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக சேவிக்க வேண்டும் என்று சேர்த்து பார்க்கலாம். இப்படி என்கிறபடியே செந்தமிழ் பாடுவாராகிற இவர்கள் அருகே தழுவி முழிசி புகுந்து நெருக்கி நிற்க. இப்படி 3 பேரும் சேர்ந்திருக்கா. ஒரே கும் இருட்டா இருக்கு. 3 பேர் நிற்கிறதுக்கு தவிர அங்க இடமே இல்லை. அந்த இடைவெளி, அந்த ரேழி எப்படிப்பட்டதுன்னா 3 பேர் நிற்கலாம், இதை தவிர வேற யாருமே உள்ள நுழைய முடியாது. ஆனா திடீர்னு பார்த்தா யாரோ அப்படி போட்டு நெருக்குகிறா, ஒண்ணுமே முடியல. மூச்சு முற்ற அளவிற்கு ஒரே நெருக்கம் அங்க ஏற்பட்டு விட்டதாம். அதைத்தான் தழுவி முழிசி புகுந்து நெருக்கி நிற்க.
எம்பெருமான் அப்படியே வந்து அத்தனை பேரையும் கட்டி தழுவி ஆற அணைத்து கொண்டு நிற்கிறான். இருட்டுல என்ன நடக்கிறதுன்னே தெரியல, 3 பேர் தான் இருக்கும், நம்மை காட்டிலும் வேற யார் வந்தானே தெரியலையே என்று ஒவ்வொருத்தரும் பிரமித்து போய் இது என்ன என்றே தெரியவில்லையே, இவர்களும் நம்மை ஒழியவும் காமருக்கும் கோவல் இடைக்கழியை பற்றி நிற்கிறார்கள் உண்டோ? இந்த கோவல் இடைக்கழி ஆச்சரியமான காமருக்கும் கோவல், ரொம்ப மனதை கவரக்கூடிய ஆச்சரியமான அந்த புஷ்பங்கள் பூத்து கொடுக்கக்கூடிய இந்த கோவல், இந்த திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய இந்த இடைகழியை நம்மை தவிர வேற யாரான இங்க வந்து பற்றி நிற்கிறார்களா என்ன ஒன்றும் தெரியவே இல்லையே என்று பார்க்கைக்காக வெய்ய கதிரோன் விளக்கேற்றியும் அற்புதமா முதல் திருவிளக்கை ஏற்றினார். மொத்த ஜகத்தையும் பெருமானுக்கு சொத்து. இந்த வையம் தகழியா, வார்கடலே நெய்யாக, இங்க இருக்கக்கூடிய பெரிய சமுத்திரம் அதுவும் எம்பெருமானுக்கு தான் சொத்து. வெய்ய கதிரோன், ஓஹோன்னு சுட்டரிக்கிற சூரியன், அவர் உதித்தார்னா தான் உலகத்துக்கே ஆனந்தம், எல்லாருக்கும் நன்மையை செய்கிறார், அத்தனை பயிர்களையும் வாழ வைக்கிறார். பிரத்யக்ஷ தேவதா என்னெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய சூரியன், அவர் தனி பரமாத்மா என்று அந்த பரமாத்மாவுக்கு வசப்பட்டவன். பீஷோதேதி சூரியஹா என்று இவனும் எம்பெருமானுக்கு வசப்பட்டவன் தான்ற இந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லி, அப்ப ஜெகத்து முழுவதும் நித்தியலோகம் இந்த லோகம் எல்லாம் பெருமானுக்கு சொத்து என்பதை அறிவித்து வெய்ய கதிரோனை விளக்காக ஏற்றினார். அப்ப வெய்ய கதிரோன் விளக்கேற்றியும் அடுத்து ரொம்ப வாஸ்தவம் தான், ஜெகத்தெல்லாம் பரமாத்மாவுக்கு சொத்துன்னு இருந்தாலும் எப்படி புரிந்து கொள்வது? யாரோ எத்தனையோ பேர் உபதேசிக்கிறா, இதுதான் இது இப்படிதான்றத உணர்வதற்கு கொஞ்சம் மனசு சுத்தமா இருக்கும். மனசுல அழுக்கு மூடி கொண்டிருந்தால் அடுத்தவா என்ன உபதேசித்தாலும் நமக்கு கேட்க முடியாது, பொறாம வரும், பொச்சரிப்பு வரும், இனிமே அவர்களிடத்துல போகவே கூடாதுன்னு தள்ளியும் போகலாம், இல்ல வெறுப்போடு அவர்களை ஹிம்சிக்கவும் போகலாம். இப்படித்தானே அசுரர்கள்லாம் இருக்கா, அந்த குணம் நமக்கு வரக்கூடாதே. அப்போ இவர்களுக்கெல்லாம் இப்ப மற்றதெல்லாம் எம்பெருமானுக்கு சொத்துன்னு உபதேசிச்சுட்டார் பொய்கை ஆழ்வார். ஆனா வருத்தும் புறவிருள் நீங்க எம் பொய்கை பிரான் ஏற்றின அந்த விளக்கு மட்டும் போராது, இறைவனை காணும் இதய இருள்கட, இதயத்துக்குள்ள ஒரு இருட்டு இருக்கேன், வெளியில இருக்க இருட்டெல்லாம் போயிடுத்து வாஸ்தவம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டு போகணுமே. இதய இருள்கட ஞானம் என்னும் நிறைவளக்கு ஏத்தினார். அற்புதமா அன்பே தகழிய ஆர்வமே செய்யாக, ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த எழுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினார். அது பூதத்தாழ்வார் ஏற்ற உணர்வென்னும் மொழிகொள் விளக்கேற்றியும் பார்த்தருடி. இப்படி 2 பேரும் விளக்கேற்றினாளா, ஒரு விளக்குக்கே கொஞ்சம் பிரகாசம் வந்திருக்கும், 2வது வெளிச்சத்தையும் சேர்த்தால் ஓஹோன்னு பிரகாசமாக பெருமானுடைய சேவை அற்புதமாக கிட்டியது. நம்முடைய ஆழ்வார், அதாவது பேயாழ்வார், அவர் அந்த எம்பெருமான சேவித்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ்மருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் இன்று சேவிச்சுட்டேன் ஆனந்தமா. ஒரு கடலுக்குள்ள இத்தனை பவழம், இத்தனை முத்து, இத்தனை வைரம்னு ஒவ்வொன்னுத்தியா பார்த்து அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு எப்படி ஒரு குழந்தையோ ஒரு முதல்ல பார்க்கிறவன் எப்படி பிரமிப்பா சொல்லுவான், அத மாதிரி கடல் வண்ணனான எம்பெருமானுடைய திருவேணியில ஒரு பக்கம் திருமகள், ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார், ஒரு பக்கம் சங்கத்தாழ்வான், அம்மா என்ன அழகு என்ன அழகு என்ன அழகுன்னு அத்தனையும் சேவித்து அவர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். சேவிச்சுட்டேங்கிற என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து இந்த எம்பெருமான சேவிக்கவே முடியாதுங்கிறது. சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம், யாராலையும் கண்ணால பார்க்க முடியாதுன்னு வேதாந்தம் சொல்லி, அது என்ன சொல்றது, நான் காட்டுறேன்னு எம்பெருமானே வந்து காட்டினால் வேதாந்தத்தை என்ன பண்ண முடியும்? அப்படி பெருமான் வந்து காட்ட ஆழ்வாரம் சேவிக்க அதை ஆச்சரியமா விண்ணப்பித்தார். நீயும் திருமகளும் நின்னாயாள் வாசல் பணிமறுத்த பண்பாளா, அந்த இடைகழியை பற்றி நீங்காமல் இன்னைக்கும் நின்று கொண்டிருக்கிறார் திருக்கோவலூர் ஆயன். அற்புதமான ஆச்சரியமான எம்பெருமான் அங்க சேவை சாதிக்கிறாரே. அந்த மாயன் மன்னிய பேரருள் மாண்டவின் கோவலுள் மாமலராள் தன்னோடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் என்று ராமானுச நூத்தந்தாதியில பேயாழ்வார கொண்டாடும் பொழுது எம்பெருமான என்னமா சேவித்தார். மன்னிய பேரருள் மாண்டவின், ஓஹோன்னு மூடிக்கொண்டிருந்த இருள், வெளியில மூடியிருந்தது, உள்ளுக்குள்ள மூடியிருந்தது, அத்தனையும் விலகின பிற்பாடு மாயனை கண்டமை காட்டும். மாயன் ஆச்சரிய பூதன், கல்யாண குணங்களை கொண்டிருப்பவனை சேவித்தார். இல்ல ஆயன் ரொம்ப சௌலபியம் கண்ணனாக அந்த எம்பெருமான சேவித்தார். கண்டமை காட்டும், தான் கண்டதோடு மட்டும் அல்லாமல் நான் பார்த்தேன் நீயும் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் நமக்கு பாசுரத்துல வேற காட்டி கொடுத்தாரே, தான் பெற்றதோடு மட்டுமில்லாமல் நமக்கும் காட்டி கொடுத்தார். அதைத்தான் இங்கேயும் தெரிவிக்கிறார். நீயும் திருமகளும் நின்னாயாள் என்றும் ஸ்ரீமன் நாராயணனுடைய மைப்படி மேனியையும் செந்தாமரை கண்ணையும் பரம வைதிகரான இவர்கள் நெஞ்சென்னும் உட்கண்ணாலே கண்டு அனுபவித்து, நீங்க ஸ்பஷ்டமா போட்ட, வெளியில கண்ணால சேவித்தாலும் உட்கண்ணாலே கண்டு அனுபவித்து. என்னங்கெல்லாம் சேவித்தார்? மைப்படி மேனி, பார்க்கறச்சி அப்படியே மனசை பிடிச்சு இழுக்கிறது. சமுத்திரத்தை பார்க்கிறோம்,
களைப்பெல்லாம் போகணும். ஒரே ஆயாசம், அலுவலகத்துல எக்கச்சக்கமா இன்னைக்கு ஒரே நிறைய பூசல், அது இது சண்டை ஆகி போச்சு, மனசெல்லாம் ஒரே சோர்வா இருக்கு, ஒரே பாரமா இருக்கு. போய் எல்லாத்தையும் நீக்கிக்கணும்னா எங்க போகணும்? சமுத்திர கரையில போய் அப்படியே சமுத்திரத்தை பார்த்தால் ஆயாசம் எல்லாம் போறது நாம சொல்லிக்கிறோமே. இந்த சாதாரண சமுத்திரத்தை பார்த்தா போகுமோ போகாதோ? மைப்படி மேனியா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி, கார் மேனி மேகசியாமா இருக்கக்கூடிய எம்பெருமான சேவித்தாலே இந்த களைப்பெல்லாம் போய்விடுமா? மைப்படி மேனி, அப்படியே கருப்பு அந்த மை, அதாலேயே ஒரு மலையை பிடித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் மைவண்ண மேனியனாக சேவிக்கிறான். சேவை சாதிக்க மைப்படி மேனியையும் செந்தாமரை கண்ணையும், ஓஹோன்னு கருப்பா இருக்கு, அதுக்கு நடுவுல செக்கச்சவேல ஒரு தாமரை இருந்தால் நினைச்சு பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கேன். என்ன அழகா இருக்கும்! கருப்பா இருக்கக்கூடிய ஒரு திட்டுக்கு நடுவுல செக்கச்சவேல தாமரை. ஒரு தாமரை, ரெண்டு தாமரை இல்ல, ரெண்டு கண்கள் தாமரை, திரு அதரம், திரு வாய் தாமரை, ரெண்டு கைகள் தாமரை, இப்படி திருமேனி முழுக்க தாமரை குளமாக அமைந்திருந்தாள். என்ன ஆச்சரியமா இருக்கும்! செந்தாமரை கண்ணையும் பரம வைதிகரான இவர்கள் நெஞ்சென்னும் உட்கண்ணாலே. பரம வைதிகர், சாமானியப்பட்ட வைதிகர் அல்ல. பரம வைதிகர்னா வேதாந்த விழுப்பொருளை தெரிந்து கொண்டிருப்பவர்கள். இனி மேற்கொண்டு வேதத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய திராவிட வேதங்களையே நன்றாக உபதேசிக்கக்கூடியவர்கள். அதை இவர்கள் தானே வெளியிடுகிறார்கள். பரம வைதிகரான இவர்கள் நெஞ்சென்னும் உட்கண்ணாலே கண்டு அனுபவித்து. இப்ப வேதாந்தத்தை நான் நன்னா படிச்சுட்டேன், பெருமான அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சிலர்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம். கிடையவே கிடையாது. வேதாந்தத்தை நன்கு கற்றுணர்ந்தவர்கள்னா யாரு? பெருமானுடைய திருமேனியில ஈடுபடணும். வேதாந்த காலக்ஷேபம் பண்றேன் சுவாமி, நேர கோவிலுக்கு வந்து இந்த கைங்கரியம் அது இதெல்லாம் என்னால முடியாது, நான் பெரிய ஸ்ரீபாஷ்ய வித்வான், இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்கவே முடியாது. என்னதான் ஸ்ரீபாஷ்ய வித்வானா இருக்கட்டும், என்னதான் உபனிஷத்தை கரைத்து குடித்திருந்தாலும் பெருமானுடைய திருமேனியில ஈடுபடலைன்னு சொன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ ஞானம் வந்தார் போலதான் இந்த ஞானமும். அப்ப பரம வைதிகரான இவர்களே ஈடுபட்டார்களே. நெஞ்சென்னும் உட்கண்ணாலை கண்டு அனுபவித்து, அனுபவ ஜனித பிரீத்தி அதிசயம் உள்ளடங்காமல். நல்லா ஓஹோன்னு அனுபவிச்சா உள்ளம் முழுக்க நிறைந்தது. போருமே, நான் அனுபவிச்சேன், இத்தோடு இருக்கலாமே. நான் பிறந்ததே இவர்களுக்கெல்லாம் உபதேசித்து பண்ணணும் தான் எம்பெருமான் என்ன பிறக்க வைத்திருக்கிறார். உபதேசிப்போம் என்பதற்காக பிரீத்தி அதிசயம் உள்ளடங்காமல், அந்த சந்தோஷம், அந்த அனுபவம் அது உள்ளடங்காமல் வாய் விட்டு அப்படி வெளியில வர பாலே தமிழர் என்று சொல்லுகிற நத்தமிழர் ஆகையாலே வையந்தகழி அன்பே தகழி திருக்கண்டேன் என்கிற திவ்ய பிரபந்தங்களை சம்சாரிகள் அதிகரித்து அஞ்ஞான அந்தகாரம் நீங்கி உச்சீவிக்கும்படி ஞானத்தமிழாக அருளி செய்து பிரபந்தீகரித்து உபகரித்தருளி ஜகத்தை வாழ்வித்தருளினார்கள். இந்த ஜகத்தையும் வாழ்வித்தருளினார்கள். இருள் தருமா ஞானத்துல வாழ்ச்சி உண்டா? கஷ்டமே, சந்தேகமே பட வேண்டாம். வாழ்வு உண்டு, இங்கேயும் வாழலாம். எப்படி? இந்த திவ்ய பிரபந்தங்களை அதிகரித்தாலே நன்றாக வாழலாம். எதனால உபதேசித்தார்? பாலே தமிழர் இசைக்காரர். பாலே தமிழர்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். யார் என்ன? இவர்கள் தான். ஓஹோன்னு நன்றான தமிழ் பாசுரங்கள். தமிழ்ல வெண்பா பாசுரம் பாடுவதுங்கிறது ரொம்ப சிரமமா. ஆனால் எடுத்த எடுப்பிலே முதற்கண் 3 திருவந்தாதிகளையும் அற்புதமான வெண்பா பாசுரங்களாக அமைத்து இப்படி இந்த முதலாழ்வார்கள் மூவரும் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தங்கள், இதை வாசித்து இதனுடைய ஞானத்தை பெற்றோம்னு சொன்னால் அதை விட வேற எதுவுமே வேண்டாம். அப்படி பாலே தமிழர் என்று சொல்லுகிற நற்தமிழராக யாரே. தமிழர்னு பல பேர் சொல்லலாம். அவர்கள்லாம் சாமானியப்பட்ட தமிழர்கள். இவர்கள் தான் நற்தமிழர்கள். சிறந்த அந்த தமிழுக்கு எது பிரயோஜனம்? பெருமானை பற்றி உலகத்துல நன்றாக பிரச்சாரம் செய்வதற்கு தான் இந்த தமிழே தவிர வெறும தமிழ்ல இருக்கக்கூடிய இனிமை அனுபவிக்கிறேன், அந்த காவியங்கள் அனுபவிக்கிறேன்னா அதனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அப்ப இந்த மொழி, தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பே என்னன்னா, பெருமானை அனுபவித்து அதை பல பேருக்கும் எடுத்து சொல்வதற்குத்தான் தீன் தமிழான இந்த மொழியே அமைந்திருக்கிறதுங்கிறத தெரிந்து கொண்டு அழகான தமிழோடு அந்த வேதாந்த அர்த்தங்களை அழகான தமிழை உபதேசித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நற்தமிழர் ஆகையாலே, அதனால சிறந்த தமிழர்கள் நற்தமிழர் என்று இவர்களை கொண்டாடி வையம் தகழி அன்பே தகழி திருக்கண்டேன் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தங்களை சம்சாரிகள் அதிகரித்து, இவர்கள்லாம் கற்க வேண்டும். சம்சாரத்துல கட்டுப்பட்டவர்களுக்கெல்லாம் இதை அதிகரித்து அஞ்ஞான அந்தகாரம் நீங்கி, தாங்கள் அந்த இருட்டுல ஒரு ராத்திரியில அந்த இருட்டு போவதற்காக விளக்கேற்றினார்கள். அவர்கள் எப்பொழுதோ அஞ்ஞானம் போய்விட்டது. ஆனால் இந்த திவ்ய பிரபந்தங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த சம்சாரிகள் எல்லாம் இந்த இருட்டிலிருந்து நீங்க வேண்டும். அவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிற அனாதி மாயையிலிருந்து அவர்கள் விலக வேண்டும் என்பதற்காக உபதேசித்து நீங்கி உஜ்ஜீவிக்கும்படி ஞானத்தமிழாக அருளி செய்தார். வெறும் சாமானியப்பட்ட தமிழ்ல ஞானத்தமிழாக இந்த திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்து பிரபந்தீகரித்து அழகான ஒரு பிரபந்தமாக ஆக்கி, ஏதோ சில பாசுரங்கள் விடுதி பாசுரங்கள் 2, 3 இல்லாமல் தொடக்கத்திலிருந்து 100 பாசுரங்கள் மண்டல அந்தாதியாக
ஒவ்வொரு பாசுரம் அதனுடைய கடைசி பதமே அடுத்த பாசுரத்தினுடைய தொடக்கமாக வைத்து ஆச்சரியமா அந்த அந்தாதி பாசுரங்களாக அதை அனுபவித்து தாங்கள் அருளி செய்தார்கள். அப்ப பிரபந்தி கரித்து உபகரித்தருளி, இப்படி உபகாரம் செய்து ஜகத்தையே வாழ்வித்தருளினார்கள் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆக இப்படி முதலாழ்வாருடைய சரித்திரத்தை பின்பழகிய பெருமாள் ஜீயர் குரு பரம்பரா பிரபாவத்தில் ஆச்சரியமா காட்டினார். இவர்கள் மூவரால நாம என்ன அறிந்து கொள்ள வேண்டும்னா, அவர்கள் எப்படி எம்பெருமானை அனுபவித்து இந்த அனுபவம் தான் நமக்கு சால சிறந்தது, இதை தவிர உலக விஷயங்கள் எதுவுமே நமக்கு துணையாக இருக்காது, அதனால எந்த நன்மையும் இல்லை என்ன அதையெல்லாம் வெறுத்து எப்படி அவர்கள் அனுபவித்து உபதேசித்தார்களோ அந்த பாசுரங்கள் நமக்காக அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள்னா நாமும் அதுல ஸ்ரத்தையோடு அந்த திவ்ய பிரபந்தங்களை கற்க வேண்டும். அதற்குன்னு அமைத்திருக்கக்கூடிய வியாக்கியானங்களை அற்புதமான ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை பணிந்து அந்த அர்த்தங்களையும் கேட்டு அனுஷ்டானத்துல கொண்டு வருது சிரமம்தான். முதல்ல அர்த்தத்தையாவது கேட்பதற்கு முன்வர வேண்டும். அதைத்தான் ஆழ்வார்களுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டாக அமையும் என்று கூறிக்கொண்டு அமைகிறேன்.